आनंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योत्तम प्रविश्य वाचमा प्रसुप्ता संजीवेत्तकिल शक्तिधर सुदाम्ना अन्यान्तहस्तचरणश्रवणत्वगादि प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मात् पुरुभूतवैर्बलवन् मातङ्गमाद्यत्कटा कुम्भवच्चाद्रिविपाटनादिकपटुं प्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रदर्शनकरा धारिदारातिदूरप्रध्वस्तत्वान्तशान्तं प्रविग्नमनसः भाविका भूरिभागैः जन्मादिस्य तोन्मयादितसत्तस्य विज्ञस्वराक्तेन ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्तत्र शर्को मृषा धाम्नः स्वेन सदा निरस्तगुरुमत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वात् परैरीश्वरः सत्यो हृत्य अवरुद्ध्य कृतिभिः शुश्रूषविस्तच्छनात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमरुद्रो संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भूमि भावुकाः। हरे कृष्ण, நமஸ்காரம். நேற்று ஒரு சிலர் சொன்னாங்க, பிரபு நேற்று வகுப்பு ரொம்ப கடுமையாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நேற்று நான் பேசுகிற விஷயம் அப்படி இல்லையா, நேற்று குருவை பற்றி பேசணும். ஸோ குரு அப்படின்னாவே ஹெவி அப்படின்ற அர்த்தம் இருக்குது. ஸ்ரீல பிரபுபாதா பார்த்துருக்கோம், அவர் எவ்வளோ மிருதுவாக நடந்துக்கிட்டார், அதே போல் கடுமையாக நடந்துட்டார். உண்மையில் ஒரு குருனுடைய கருணை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, எப்போ அவர் நம்மக்கிட்ட கடுமையாக நடந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரோ அப்போ தான் குருவோட கருணை கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். உண்மையாலும் சும்மா ஆசீர்வாதம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணவங்க எல்லாத்துக்கிட்டே சிரிப்பாங்க. பட் யார் ஒருத்தர் உண்மையாலுமே குருவை குரு கிட்ட முழுமையாக சரணாகதி பண்ணியிருக்காங்களோ அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவார், அந்த குரு அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவார். நம்ம குருவை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பட்சம், குரு நம்மளை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ரெண்டாவது பட்சம் இல்லையா. நம்ம என்ன பண்ணலாம், குருவை ஏற்றுக்கலாம், இவருடைய குரு அப்படின்ட்டு நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் குரு நம்மளை ஏற்றுக்கணுமே சிஷ்யனா. ஸோ நம்மளை எப்போ சிஷ்யனை ஏற்றுக்கிறாரோ அப்போ என்ன பண்ணுறார், அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை அவர் சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறார், அதை திருத்த ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அவர் எதுவும் செய்ய மாட்டார். அது வரைக்கும் பார்க்கும்போது சிரிப்பார், நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார். ஒரு சில விஷயங்கள் வீட்டில் எப்படி இருக்கு எல்லாம் நார்மலாக எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுவாங்க. எப்போ அந்த குருவுக்கு இந்த சிஷ்யன் உண்மையாலுமே தீவிரமாக இருக்கா, பக்தியில் முன்னேறத்துக்கு இவனுக்கு உண்மையாலுமே ஆசை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரோ அப்போ என்ன பண்ணுறார், அந்த சிஷ்யனை கண்டிக்க ஆரம்பிக்கிறார், அந்த சிஷ்யனுக்கு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறார், அந்த சிஷ்யன் நெறிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அதனால தான் நம்மளுக்கு இஸ்கானில் 2 வகையான தீட்சை கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹரிநாம தீட்சை, இன்னொன்று பிராமண தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹரிநாம தீட்சையில் நம்ம குருவை ஏற்றுக்கிறோம், நான் இவரை குருவாக ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கிறோம். நம்மளுடைய சின்சியாரிட்டியை பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு இதில் தீவிரமாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு குரு என்ன பண்ணுறாரு, நம்மளை சிஷ்யனை ஏற்றுக்கிறார். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பிராமண தீட்சை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொதுவாக கௌடிய சம்பிரதாயத்தில், அதாவது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய சமயத்தில் 2 தீட்சையும் ஒரே மாதிரி தான், ஒரே இடத்துல தான் கொடுக்கப்பட்டது. ஒரு நபருக்கு தீட்சை கொடுக்கும்போது ஹரிநாம தீட்சையும் பிராமண தீட்சையும் 2ம் சேர்த்து தான் கொடுக்கப்படுது. ஏன்னா வைஷ்ணவனானவன் பிராமணனுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற சுட்டி காட்டுறதுக்காக என்ன பண்ணார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிராமண தீட்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். இல்லைன்னா பிராமண தீட்சை அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒருத்தர் வைகுண்டம் போகிறதுக்கோ இல்லை மோட்சம் போகிறதுக்கு பிராமண தீட்சை அவசியம் கிடையாது. பிராமண தீட்சை இல்லாமல் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக அவர் மோட்சம் போகலாம். ஆனால் எதுக்காக இந்த பிராமண தீட்சை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது நம்ம சம்பிரதாயத்தில், குறிப்பாக இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஹரிதாஸ் தாக்கூர்லேருந்து பார்க்கலாம், ஈவன் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமியிலேருந்து பார்க்கலாம். அவங்க பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே கூட அவங்க என்ன நினைச்சாங்க, நான் எப்போ ஒரு சூத்ரனுக்கும் கீழே இருக்க ஒரு ராஜா கிட்ட நான் எப்போ கை நீட்டி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சனோ அப்போ என்னுடைய பிராமண தங்கை கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதே போல் ஹரிதாஸ் தாக்கூர் நாமாச்சாரியர், அவரை விட ஒரு சிறந்த நாமத்தில் ருச்சியை காட்டக்கூடியவர், இல்லை அவரை விட ஒரு அன்பான நபர், சைத்திர மகாபிரபுவுக்கு அன்பான நபர் அவர் யாரையும் பார்க்க முடியாது. பட் அவர் எப்படி இருந்தார், கடைசி வரைக்குமே ஜெகநாதர் கோயிலுக்குள்ள கூட போகவே கிடையாது. ஜெகநாதர் கோயிலுக்குள்ளன்னு கிடையாது, அந்த ஜெகநாதருடைய முக்கியமான துவாரத்து முன்னாடி நிற்கவே கிடையாது. அவர் நினைச்சார், எனக்கு தகுதி கிடையாது,
நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தனால எனக்கு அந்த தகுதி பகவான் கொடுக்கல, நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், எங்கேயோ ஒரு கடற்கரையில் ஏதோ ஒரு சின்ன குடிசை போட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கார். உட்காந்து நான் சொல்லிட்டே இருக்கேன். அவர் யோசிக்கவே இல்லை, நான் பிராமணா இருக்கிறேன்னா அப்ராமணா இருக்கிறேன்னா என்னை மதிக்கிறாங்களா, அதை பற்றி யோசிக்க கிடையாது. அவருடைய ஒரே ஒரு நோக்கம், நான் இந்த நாம ஜபத்தை அதிகம் பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது அவருக்கு. அந்த ஒரு நாம ஜபம், அந்த ஒரு மந்திரத்தில் இருக்க அவருடைய ருச்சி, அந்த மந்திரத்தில் அவர் கொடுத்த முக்கியத்துவத்தினால சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரை பார்க்க வரார் தினமும். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உதாரணங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உதாரணங்களை பார்க்கும்போது நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம எந்த அளவில் இருக்கோம், நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கோம் அப்படின்ட்டு. பக்தி அப்படிங்கிறது ஒரு வகையில் சொல்ல போனோம் அப்படின்னா சுசுக்கம் கருத்தும் அப்படியும் ரொம்ப சந்தோஷமாக செய்யக்கூடியது. சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? பக்தியை சந்தோஷமாக பண்ணலாம் அப்படின்னா ஜோக் சொல்லிக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, இல்லை வந்து எனக்கு பிடிச்ச டியூன் பாடிக்கிட்டு, இல்லை நல்லா பன்னீர் சப்ஜி சாப்பிட்டுக்கிட்டு, அல்வா சாப்பிட்டுக்கிட்டு, சோஷியலைஸ் பண்ணிக்கிட்டு செய்யக்கூடிய பக்தி கிடையாது. அப்படிப்பட்ட இன்பத்தை பற்றி கிருஷ்ணர் பேசவே கிடையாது. அந்த இன்பமானது ஆத்மாவிலிருந்து வருது. இந்த மாதிரி இன்பங்கள்லாம் வந்து வெளிப்படையான இன்பங்கள். பட் நம்ம இந்த உதாரணங்களை பார்க்குற அந்த பக்தர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு, அவருடைய ஒரே ஒரு ருச்சி என்னது அப்படின்னா நாமத்தில் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே தென்படல. சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஹரிதாஸ் நீ ஏன் இப்படி செஞ்சுட்டு இருக்க, அவனுடைய நாமத்தை, அவனுடைய விரதத்தை கொஞ்சம் விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய உயிரை விட்டாலும் விடுவனே, என்னோட விரதத்தை விட மாட்டேன் அப்படி இருந்திருக்காங்க. அப்படி அவங்க நிஷ்டையோடு இருந்திருக்காங்க. நம்மளுக்கு எதுலையுமே நிஷ்டை இல்லாமல் போயிடுச்சு. தர்மத்தில் நிஷ்டை இல்லை, பக்தியில் நிஷ்டை இல்லாமல் போயிடுச்சு. நம்ம மகாபாரத ராமாயணத்தில் பார்க்குறோம், அவங்களாம் தர்ம நிஷ்டர்களாக இருக்காங்க, தர்மத்தில் அவ்வளோ உறுதியாக இருக்காங்க. என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் தர்மத்தில் இருக்கேன். என்னோட சொத்து போனாலும் பரவாயில்ல, என்ன போனாலும் பரவாயில்ல, நான் என்னோட தர்மத்தை கடைபிடிப்பேன். எல்லா தர்மத்துக்கும் மூலம் என்ன அப்படின்னா சத்தியம். சத்தியம் அப்படின்ற ஒரு தர்மத்தை கடைபிடிச்சிட்டோம், உண்மையை பேசுகிறோம் அப்படின்ற ஒரு தர்மத்தை கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா தர்மத்தை தானாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், நம்ம கிட்ட கேட்பாங்க, பொய் சொல்ல முடியாது, உண்மையை சொல்லிடுவோம். அதனால உண்மையை சொல்லணுமே அப்படின்றதுக்காகவும் அது என்ன பண்ணும், சரியான வகையில் நடந்துக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அவங்க தர்ம நிஷ்டர்களாக இருக்காங்க. இங்கே பக்தி நிஷ்டர்களை பார்க்கணும், பக்தியில் எவ்வளோ நிஷ்டையோடு இருக்காங்க அப்படின்ட்டு பக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பஷ்யன் அப்படின்னா பஷ்யத்தி, பார்க்குறோம் ஆனால் பார்க்கறது கிடையாது. நம்ம ஒரு பக்தர்கிட்ட போய் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அங்கே போனால் வெளிப்படையாக பார்த்துட்டு வந்துடக்கூடாது, நம்ம பார்க்குறோம் அப்படி இப்படி இப்படி பார்த்துட்டு வந்துடக்கூடாது. உண்மையில் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய குணங்கள் என்ன, அவங்களுடைய தனித்துவம் என்ன, அவங்க எப்படி பக்தி பண்ணுறாங்க, அவங்க எப்படியெல்லாம் கிருஷ்ணர் ரசிச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு ஆசை வரும், நம்மளும் இப்படி ஆகணும் அப்படின்ட்டு. அதுதான் வந்து பாவநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாவ பக்தி அப்படிங்கிறது என்னது, ஒரு பக்தன் விருந்தாவனத்தில் கிருஷ்ணரோட, எந்த ஒரு பக்தர் கிருஷ்ணரோட தன்னுடைய பக்தி சேவை செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த சேவையில் அவருக்கு வந்து ஈர்ப்படைஞ்சி அந்த பக்தரையே பின்பற்ற ஆரம்பிக்கிறார். அது நம்ம இப்போ இருந்தே ஆரம்பிக்கணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கணும், ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கணும் ஆன்மீகத்தில். நான் இவரை மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு இலக்குமே இல்லாமல் போயிட்டு இருந்தோம் அப்படின்னு எங்கே போய் சேரப்போகிறோம்? இலக்கே இல்லை, எனக்கு கோலே கிடையாது, தினமும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னா எங்கே போய் சேரப்போகிறோம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு இலக்கு வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருப்போம் பௌதிகத்தில். அதே போல் ஆன்மீகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக போகணும். என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பக்தர்களை பார்த்து அவங்களோட நடவடிக்கைகள் நான் பார்க்க ஆரம்பிக்கணும். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஸ்ரீல பிரபுபாதருக்கு உண்மையாக இருக்காங்க, நம்மளால ஏன் இப்படி இருக்க முடியல, நம்ம எப்படி அப்படி ஆகிறது, நானும் இவரை போல இருக்கணும் அப்படின்ற அந்த ஆசை வந்துடுச்சு இல்லையா? அந்த ஆசை வந்தால் போதும், கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமாக உதவி பண்ணுவார் நமக்கு. இது நேரடியாக நம்ம பார்க்கக்கூடியது. ஹரே கிருஷ்ணா. கரெக்ட் போயிடுச்சு, ஒரு நிமிஷம்.
ஸோ இன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் அதான் பேசுறாரு. நேற்று வரைக்கும் என்ன சொன்னாரு? ஒரு குருவை அணுகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். குரு எப்படிப்பட்ட குருவா இருக்கணும்? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் வே சப்தே பரேச்ச நிஷ்ணாதம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படிப்பட்ட குருவை ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அந்த குருவை அணி என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் சொல்றாரு, குரு அணுகுனா மட்டும் பத்தாது, அந்த குரு கிட்ட நிறைய விஷயம் கத்துக்க முயற்சி பண்ணும். இப்போ குரு கிட்ட உட்காந்து அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. குரு அப்படின்றது ஒரு பொம்மை கிடையாது. குரு அப்படின்றது ஒரு ஃபேஷனான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாரும் பார்க்குறேன், நானும் பார்க்குறேன், எல்லாருக்கிட்டையும் குருவை நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு கற்றுக்க முயற்சி பண்ணணும். எந்த ஒரு குருவாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம முதல்ல குருன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியாமல் போயிடுது. குரு அப்படின்னா ஒரு நபர் கிடையாது. குரு அப்படிங்கிறது ஒரு தத்துவம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். குரு அப்படிங்கிறது ஒரு நபர் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நபர் குரு அப்படிங்கிறது கிடையாது. குரு அப்படிங்கிறது நம்மளுடைய தத்துவம். குரு தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்படி ஏன்னா நமக்கு யாரெல்லாம் பகவானை பற்றி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க தான் குரு. இல்லைன்னா குரு அப்படிங்கிறவர் என்னைக்கு வீழ்ச்சி அடைய போகிறது கிடையாது. இன்னைக்கு இதனால தான் என்ன ஆகுது? நிறைய பேர் இந்த ரித்விக்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரித்விகிசம் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? இஸ்கான் நிறைய குரு விழுந்துடுறாங்க, அதனால பிரபுபாதா தான் நம்மளுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த பிரச்சனை என்னன்னா, குரு அப்படிங்கிற நம்மளுடைய தத்துவம், குரு தத்துவம். யாரெல்லாம் உண்மையாலுமே ஸ்ரீல பிரபுபாதருக்கு உண்மையா இருந்துக்கிட்டு அவர் கீழே அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் நம்மளோட குரு தான். நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, சிக்ஷா குரு தீக்ஷா குருன்னு 2 இருக்கு. ஸோ தீக்ஷா குரு அப்படின்னா நம்ம தீட்சை கொடுத்துருவார், அதோட அவருடைய கடை முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, சிக்ஷை நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ தீட்சை கொடுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நமக்கு சிக்ஷைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட இருந்தால் நம்ம எல்லாரும் விஷயங்கள் கற்றுட்டு இருக்கோம். அப்போ நம்ம குருவுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறோமோ அதே மதிப்பு ஸ்ரீல பிரபுபாதர் கொடுக்க ஆரம்பிக்கணும். இன்னும் அதை விட அதிகமான மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அவ்வளோதான் ஆச்சாரியர், இந்த சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர், முதல்ல ஆச்சாரியர் அவர் தான். அதை யாரும் மறுத்துடக்கூடாது. என்ன ஆகும், இன்னும் போக போக இன்னும் கொஞ்சம் வருஷத்துல பிரபுபாதர் நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. ஏன்னா என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி குரு அப்படின்ட்டு போயிட்டா அப்படின்னா சில பிரபுபாதர் நிறைய பேர் மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பிரபுபாதருடைய நிலையானது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போக ஆரம்பிச்சோம். அதனால இந்த முறை நாங்கள் மாயாப்பூர்ல இதுக்கு போயிருந்தோம், ILS மீட்டிங் போயிருந்தோம். இஸ்கான் லீடர் சங்கா அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதுக்கு போயிருந்தோம். அதுல பானுசாமி மகாராஜ் இந்த உபன்யாசம் கொடுத்தாரு. குரு தத்துவம் அதை பற்றி பேசினார். தீக்ஷா சிக்ஷா குருவை பற்றி பேசினார். ரொம்ப அழகா பேசினார். நம்ம இஸ்கான்ல எப்படி நம்ம குருவை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தார். பொதுவாக இங்க நம்ம பாகவத்தில் பார்க்குறோம் குருவை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் குருவை சேர்ந்து என்ன பண்ணுவார் சொல்றாரு, சர்வத்தோ மனசோ அசங்கம் ஆதவ சங்கம் ச சாதுஷு தயா மைத்ரீம் ச பரஷ்யம் ச பூதேஷு அத்த யதோச்சிதம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அப்படிப்பட்ட குருவை அணுகி அவர் என்ன பண்ணணும், சர்வத்தோ மனசா அசங்கம், மனதை மெல்லாம் விடுபடுத்த பார்க்கணும். இதுல இருந்து தேவையற்ற விஷயங்கள் விடுபடுத்த பார்க்கணும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா ஆதவ், எப்படி ஆரம்பம், எங்கிருந்து ஆரம்பமாகும் அப்படி மனசை விடுபடுத்துறது. சங்கம் ச சாதுஷு, நம்ம எந்த அளவுக்கு சாது சங்கம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம விட்டு போக ஆரம்பிச்சோம். இது நம்ம நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொருத்தரும் உணர முடியும். இதை ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியாது, அவங்களா உணர்ந்தாதான் முடியும். பக்தி அப்படிங்கிறது பக்தி பரிஷானுபவம், பக்தி அப்படிங்கிறது பிரத்யக்ஷா பகவான் தர்மியம். பக்தி அப்படிங்கிறது நம்ம உள்ள உணரக்கூடியது. ஸோ நான் உணரக்கூடிய விஷயத்தை நான் மற்றவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும், நம்ம உணர்ந்தாதான் தெரியும் இல்லையா? அதே போல யார் ஒருத்தர் அதிகமா சாதுவோட சங்கத்தை எடுத்துட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு புரியாம என்ன ஆகும், அவங்க தேவையில்லாத விஷயங்கள், அவங்க மனசுல எதெல்லாம் வேற பற்றுதல் இருக்கோ அந்த பற்றுதெல்லாம் தேவையில்லாம போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அவங்க என்ன பண்ணும், அந்த அளவுக்கு சாது சங்கத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சொல்றாரு தயா மைத்ரீம் ச, அவர் என்ன பண்ணுவார், நிறைய குணங்களை வளர்த்துக்கணுமா. என்ன வளர்த்துக்கணும், தயாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. தயாம் அப்படின்னா கருணை, மைத்ரீம் அப்படின்னா நட்புறவு. அப்புறம் தனக்கு சமமானவர்களுடைய உறவு முறை, தனக்கு சமமாக இருக்கக்கூடிய பக்தர்களோட நட்புறவு எடுத்துக்கணும். பூதேஷு அத்த எதோச்சிதம், எதோ உச்சிதம் அப்படின்னா எந்த அளவுக்கு
உங்களுடைய உங்களுடைய நிலைக்கு ஏற்றாற் போல உங்களுக்கு மேலே இருக்கவங்களோட உங்களுடைய சங்கத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கீழே இருக்கவங்களோட உங்களுக்கு சங்கத்தை கொடுங்க, உங்களுக்கு சமமாக இருக்கவங்களோட என்ன பண்ணுங்க, நட்புறவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பக்தியில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரே ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கணும். பக்தியில் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஒரு நல்ல ரோல் மாடல் தேர்ந்தெடுக்கணும், அதுவும் முக்கியம். அதே போல் ஒரு நல்ல ஃப்ரெண்டும் தேர்ந்தெடுக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். மூணாவது, இந்த மூணு நம்ம செட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிட்டே இருக்கும். ஒன்று நம்மளுடைய ரோல் மாடல், நான் யாரை மாதிரி ஆகணும் பக்தியில். பாருங்கள், நீங்கள் மேலே பாருங்கள், உங்களுடைய சீனியர் டிவோட்டிஸ் பாருங்கள், கோயில் இருக்கவங்களை பாருங்கள், எந்த பக்தரை வேணால் எடுத்துக்கோங்க, உதாரணம் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுங்க, அந்த பக்தருடைய உதாரணத்தை பாருங்கள், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்களுடைய குணம் எப்படி இருக்குது, அவங்க நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்சர்வ் பண்ணணும். ஜஸ்ட்டு போனோம் வந்தோம் பார்த்தோம் ஆச்சரியத்தை பார்க்கறது கிடையாது. குரு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ மேஜிக் காட்டுறது கிடையாது, மேஜிக் பார்த்துட்டு வர்றது கிடையாது. எனக்கு ஏதாவது மேஜிக் காட்டுவாரா, எனக்கு ஏதாவது பிளஸிங்ஸ் கொடுப்பாரா, கிடையாது. கவனமாக கவனிக்கணும். அதுக்கு எப்படி இருக்கணும், கொஞ்சம் தூரமாக அது பொறுமையாக பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. போய் வண்டியில் போய் குதிக்கிறது அப்படின்னா ஒன்றுமே புரியாதாங்க. பக்கத்தில் போய் தூரமாக கொஞ்ச நேரம் பார்க்கணும், என்ன பண்ணுறாங்க பக்தர்கள், என்ன பண்ணுறாங்க, எப்படி அவங்க பகவானை தரிசனம் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்மளுடைய குருவோ சீனியர் டிவோட்டிஸோ பகவானை அவங்க எப்படி நமஸ்காரம் பண்ணுறாங்க, எங்கேருந்து பகவானை பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க, எப்படி பிரணாமம் பண்ணுறாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் கிட்ட போய் நிற்கும் போது அவங்க எப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி பிரசாதம் சாப்பிட்றாங்க, கீர்த்தனை எப்படி பண்ணுறாங்க, கீர்த்தனை பண்ணும்போது அவங்க எந்த ஒரு மனநிலையில கீர்த்தனை பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம பக்த சங்கம் அப்படிங்கிறது. ஸ்ரீல பிரபுபாதர் வந்து எதுக்காக நிஸ்கான் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நிறுவனார் அப்படின்னா, இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு, ஒருத்தர் வந்து கீழே இறக்கி விட்டு நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத விட்டுட்டு என்ன பண்ணும், ஒருத்தர் பார்த்துருச்சு. கண்டிப்பாக எல்லா பக்தர்கிட்டையும் ஏதாவது ஒரு குணம் இருக்கும், அந்த குணத்தை நான் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணேன். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்த ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு என்னோட ரியலைசேஷன் என்னன்னா, நம்ம எப்போ பக்தர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை நம்ம புகழ ஆரம்பிக்கிறோமோ அந்த குணம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். எப்போ ஒருத்தர் இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அந்த குணம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு. ஸோ இது வந்து நான் என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தது. ஒரு பக்தரை பார்த்து, அப்பா எப்படி கீர்த்தனை பண்ணுறாரு, எப்படி ஒரு நல்லா கிளாஸ் கொடுக்குறாரு, எப்படி நல்லா படிக்கிறாரு, எப்படி நல்லா அவர் வந்து விக்கிரகத்தை அலங்காரம் பண்ணுறாரு, எப்படி நல்லா சமைக்கிறாரு, எப்படி நல்லா வந்து கலெக்ஷன் பண்ணுறாரு, எப்படி நல்லா ஹரிநாவுக்கு போகிறாரு, எப்படி நல்லா புது பக்தர்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்த்துட்டு பொறாமப்படாமல் என்ன பண்ணும், அந்த விஷயத்தை நம்ம வந்து எப்போ புகழ ஆரம்பிக்கிறோம், இல்லை அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண ஆரம்பிக்கிறோம், அப்போ என்ன ஆகும், அந்த குணங்கள்லாம் அவங்களுக்கு தானாக வர ஆரம்பிக்கும். இதே நம்ம ஒருத்தரை பார்த்து இவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சோன்னா கிருஷ்ணன் அதை நம்ம கொண்டே கொண்டு கொடுப்பார். இதான் நீ எப்படி ஹேண்டில் பண்ண பாரு அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துருவார். ஸோ நல்லா பக்தியில் வந்துட்டோம் அப்படின்னா நிறைய கற்றுக்க தெரியும். குரு அணியணும் அப்படின்னு என்ன பண்ணணும், கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும். அதான் என் சோதனை சொல்கிறாங்க. குரு அப்படின்ற எப்படி இருக்கணும், மாம்சியோ அபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே சகுணா சமதி தேதான் பிரம்ம பூயாய கல்பத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரிய சொல்றாங்க. இந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும். மாம்சயோ அவ்யபச்சாரேன, மாம்சக அவ்யபச்சாரேன அப்படின்னா வியபச்சார பக்தி அப்படின்னா கலப்படமான பக்தி, அவ்யபச்சார பக்தி அப்படின்னா கலப்படம் இல்லாத பக்தி. யார் ஒருத்தரை கிட்ட கலப்படம் இல்லாத பக்தியை பண்ணானோ சகுணா சமதி தேதான் அவன் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கான். பிரம்ம பூயாய கல்பத்தே அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் பிரம்மபூதனாகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் சிஷ்யன் வளர்த்துக்க வேண்டிய முக்கியமான குணங்களை பற்றி சொல்றார். என்ன சொல்றார், முதல்ல சௌச்சம் தபஸ் திதிக்ஷாம் ச மௌனம் ஸ்வாத்யாயம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சம் ச சமத்துவம் துவந்த சம்யோயஹு. என்ன சொல்றார், முதல்ல கற்றுக்க வேண்டிய சௌச்சம். சௌச்சம் அப்படின்னா தூய்மையாக கற்றுக்கணும், அகமும் புறமும் தூய்மையாக கற்றுக்கணும். இதெல்லாம் நமக்கு பேசிக்கான விஷயம் தான், பட் இருந்தாலும் மறந்து போயிடுவோம், அப்பவும் மறந்து போயிடுவோம். மூக்கில் கை வைக்கிறது, வாய்க்குள்ள கை வைக்கிறது, காதுக்குள்ள கை வைக்கிறது, அப்படியே போய் நம்ம ஜப்பாலை தொடர்றது நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியறது கிடையாது எது தூய்மை எது அசுத்தம் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல என்ன பண்ணும், தூய்மையாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். அதே மாதிரி உட்புற தூய்மை, தினமும் உட்புற தூய்மைக்கு என்ன பண்ணுறது, நம்மளுடைய மந்திரம் சொல்கிறோம், ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறோம். ஸோ அது பேர் கிளீன்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் தபஸ், தவம். இருக்கிறதே பெரிய தவம் என்ன தெரியுமா, நம்ம கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றதான் இருக்கிறதே பெரிய தவம் இந்த கலியுகத்தில்.
புதுசாக ஒரு பெரிய தவறுலாம் பண்ண தேவையில்லை. புதுசாக நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்லாம் பண்ண தேவையில்லை. ஸ்ரீல பிரபுபாத் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை ஃபஸ்ட் நம்மளால் ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியுதான்னு பார்த்தா போதும். 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ்: காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, ஹாரதி அட்டன் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தினசரி பாகவதம் படிக்கிறது, பிரசாதம் மட்டுமே சாப்பிட்றது. அட்லீஸ்ட் நம்மளால் இதை பண்ண முடியும். இதை பண்ணாவே பெரிய தவம். இதுக்கு மேலே ஒரு தவம் கிடையாது நம்மளுக்கு. இதுக்கு மேலே பண்ணக்கூடிய தவம் எல்லாமே நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு மேலே பண்ணக்கூடிய தவம் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், நான் அது பண்ணுறேன் இல்லை, இது பண்ண தேவையில்லை, நான் தான் பெரிய தவம் பண்ணுறேன் இல்லை, அப்போ சின்ன தவம் பண்ண தேவையில்லை அப்படின்னு நிலைமைக்கு போயிடுவோம். ஒரு முறை எங்களுடைய குரு மகாராஜ் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தார். அங்கே வந்து ஒரு பக்தர் வந்து சதுர்மாசியம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். 4 சதுர்மாசியம் இருக்கு இல்லையா, 4 மாதம் என்ன பண்ணுவார், அவர் தாடி வளர்த்துக்கிட்டார், மீசை வளர்த்துக்கிட்டார், நகத்தெல்லாம் வளர்த்துக்கிட்டார். தினமும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை, இல்லை 2 நாளைக்கு ஒரு வேலை, 3 நாளைக்கு ஒரு வேலை அப்படி சாப்பிட்டு இருந்தார். தபஸ்யா வாழ்ந்துருந்தார். நாங்களாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். பா, எப்படி தபஸ்யா இருக்காரு, 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றாரு, 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றாரு. அவரை பார்த்து நாங்கள் ரிஷி நினச்சிட்டோம். அப்பா ரிஷி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்களாம் ரொம்ப பயங்கரம் புகழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ எங்கள் குரு மகாராஜ் வந்தார். 3 மாதம் 4ஆம் மாதம் முடிய போது இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. முடிஞ்சால் பீஷ்ம பஞ்சகம் முடிச்சிட்டான்னா அவர் பீஷ்மர் மாதிரி போயிடுவார். அவ்வளோ பெரிய தவத்தை வந்து என்ன பண்ணிட்டார், ஃபாலோ பண்ணிட்டார், கடும் புறத்தை மேற்கொண்டுட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாராஜ் வந்தார், வந்து நமஸ்காரம் பண்ணார். அவர் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. நாங்கள் எல்லாம் நோட் பண்ணுறோம், மகாராஜ் என்ன பண்ணுறார், மகாராஜ் எப்படி அவரை பார்க்குறார், மகாராஜ் எப்படி எங்களை பார்க்குறார், மகாராஜ் எப்படி விக்கிரகத்தை பார்க்குறார், மகாராஜ் ஸ்ரீல பிரபுபாத் எப்படி தரிசனம் பண்ணுறார், எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கணும். ஏன்னா மகாராஜ் நோட் பண்ணுவார், மகாராஜ் ஒவ்வொன்றா நோட் பண்ணிட்டு வருவார். அவர் சொல்லுவார், திடீர்னு சொல்லுவார் கோயிலுக்குள்ள, எனக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கு, எனக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு திருஷ்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். மற்றவங்கெல்லாம் பார்க்க முடியாத விஷயத்தை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஓ மகாராஜ் என்ன பார்க்க போறீங்க, எங்க ஆத்மாக்குள்ள சொரூபத்தை பார்க்க போறீங்களா, என்ன பார்க்க போறீங்க, நாங்கள் ஆவலா பார்த்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் இந்த கோயிலுக்குள்ள வந்து இத்தனை நாள பார்க்க முடியாத விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். என்னது, கௌரிதா ஏதாவது பார்க்குறாங்களா, ஸ்ரீல பிரபுபாத் இருக்கிறத பார்க்குறாங்களா, இல்லை அங்கே செலந்தி விலை கட்டி இருக்கு, இங்கே வந்து கரையா அரைச்சிருக்கு, அங்கே ஸ்ரீல பிரபுபாதுடைய மண்டபத்தில் ஃபுல்லாக குப்பையாக இருக்கு, இது இத்தனை நாள் யாரும் பார்த்தது கிடையாது, எனக்கு மட்டும் தான் தெரியுது, என்னுடைய கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே நான் ஓடி போய் பிரபஞ்சத்தில் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ குரு நம்மளுக்கு இதான் சொல்லிக் கொடுப்பார். குரு நம்மளுக்கு என்ன பண்ணுவார், நம்மளுடைய ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பார். நம்மளுடைய ஸ்டேஜ் என்னது, இன்னும் நம்ம குருக்கு முன்னாடி ஸ்ரத்தையில் இருக்க ஸ்ரத்தா தான், இன்னும் சாதகர்கள் தான், யாரும் பிரிய பக்தர்கள்லாம் கிடையாது. குரு என்ன பண்ணார், எப்பயுமே இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ட்ரைன் பண்ணிட்டே இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குரு கிடைச்சிட்டார் அப்படின்னா அதை விட அவனுக்கு பாக்கியம் வேற ஒன்றுமே கிடையாது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லுவார், யாராவது நம்மளை புகழ்ந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய எதிரி, யாராவது நம்மளோட தப்பு சொல்றாங்க அப்படின்னா அவன் தான் என்னுடைய நண்பன். ஏன்னா அவனால் நான் திருந்துறேன், அவனால் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிறேன், என்னை நான் மாற்றிக்க முடியும். ஆனால் அது பக்கத்துலேயே இருந்து சும்மாவே இருந்துட்டு நீங்கள் சூப்பர் அட்டேங்க அப்பா உங்களை மாதிரி யாரா அப்படின்னு புகழ்ந்தே இருப்பாங்கல்ல, அந்த லஞ்ச புகழ்ச்சி, அந்த மாதிரி இருக்கவங்களால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதுவும் வந்து ஒரு பக்தருடைய குணத்தில் ஒன்று வருது, என்னது ஆர்ஜவம். ஆர்ஜவம் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், சிம்பிளிசிட்டி. அதான் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அடிக்கடி சொல்லுவார், சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவார். வைஷ்ணவருடைய முதல் குணம் சரளதா. சரளதா அப்படின்னு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹார்ட். என்னது, மனசில் என்ன படிச்சோ அதை கேட்டுருவார், சொல்லிடுவார். ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கும், எதையும் மறைச்சு பேசிட்டு கூட. எத்தனை நாள் தான் மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமே வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள எப்பத்தாலும் ஒன்று வந்து புழுங்கிட்டே இருக்குது, வெளியில் எத்தனை நாளாக சிரிச்சுட்டே இருக்குது. ஒப்பனை கேட்கணும், அவங்ககிட்ட என்ன விஷயம் இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம வந்து நான் சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அரகண்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப போக்கிரித்தனமாகவும் நான் ஓப்பனாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து ரொம்ப ராங்கியாகவும் பேசக்கூடாது. இந்த மனசில் என்ன பட்டதோ அது கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் புரியலையா என்ன பண்ணலாம், டைரெக்டாக கேட்கலாம், பக்தர்கிட்ட கேட்கலாம், குரு கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு அதை தீர்க்க வைக்க வேண்டிய அந்த கடமை இருக்கு, அவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. ஏன்னா நம்ம முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம், குரு என்ன பண்றார், அந்த சிஷ்யனுக்கு பக்தி சம்பந்தமா ஏதாவது ஒரு சந்தேகம் வச்சு என்ன பண்றாரு, கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறார். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி பக்தி சம்பந்தமான கேள்வியா இருந்துச்சு அப்படின்னா சும்மா வந்து கேள்வி கேட்கறது கிடையாது, பக்தி சம்பந்தமான கேள்வி கேட்டோம் அப்படின்னு என்ன பண்றாரு, குரு கண்டிப்பா அதை தீர்த்து வைக்கிறார். ஸோ அதை சொல்றாரு, இப்படிப்பட்ட குணத்தை யார் ஒருத்தன் வளர்த்துக்கிறானோ அவன் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். ஸோ என்ன பண்ணணும், நம்ம
நம்ம செக் பண்ணிக்கணும். சௌச்சம், தபஸ், திதிக்ஷா. திதிக்ஷா என்னது? பேஷன்ஸ். திதிக்ஷா அப்படின்னா பொறுத்துட்டு போகிறோம், சகிச்சு போகிறது. சகிச்சுட்டு நம்மளால் போற முடியுதா, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சகிச்சுட்டு போகிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும் ஒன்றும் தெரியாது. பிரச்சனை வரும்போது அந்த சமயத்தில் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம், அந்த சமயத்தில் நம்ம எப்படி அந்த பிரச்சனையை வந்து பார்க்குறோம், அதுதான் நமக்கு தெரியும். நம்மளுடைய எக்ஸாம் தெரியும். சுவாத்தியாயம் ரொம்ப முக்கியமான விஷயம். சுவாத்தியாயம் அப்படின்னா நம்மளே ட்ரைன் பண்ணிக்கிறது, படித்து தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு வெளியில இருக்கவங்க என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றவங்க நிறைய படிச்சு அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, தன்னை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதே போல் நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய படிச்சுட்டே இருக்கோம். சுவாத்தியாயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பக்தியில் எந்த அளவுக்கு முன்னேறினா அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணரை பத்தி அதிகமாக படிச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு முன்னேற முடியும். படிக்க தெரியலையா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படிக்க தெரிஞ்சு நம்ம படிக்காம இருக்கக்கூடாது, அதுல நம்ம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. பக்தி விஷயத்துல உனக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரிஞ்சும் நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்றது தான் சோம்பேறித்தனம். ஒரு சில பக்தர்களால வந்து கிருஷ்ணா சொல்ல முடியாது, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. சைனீஸ் டிவோட்டிஸ் கிருஷ்ணா, அவங்க லான் தான் சொல்லுவாங்க, ரா வராது. சரி, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச என்ன பண்றாங்க, வேற ப்ரொனன்சியேஷன் பண்றோம் அப்படின்னா அது அபராதம் இருக்கு. அதனால நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் என்னது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னது, அது தெரிஞ்சு என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் கேம்ல இறங்கணும். கேம்ல இறங்கின முன்னாடி எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாதுன்னு சொல்றது கிடையாது. அதே போல பக்தியில் இறங்கிட்டோம் அப்படின்னா முதல்ல பக்தியோட பிரின்சிபல்ஸ் என்னது. நம்ம இப்போ ஸ்ரீல பிரபுபாதருடைய மூமெண்ட்ல இருக்கோம். ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறார், அவர் என்ன சொல்ல வந்தார், அவருடைய மூட் என்னது, அவருடைய மிஷன் என்னது, அவர் வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணிட்டு இருந்தார், அதை நம்ம கடைபிடிக்கிறோமா, அதை நம்ம பிரதிபலிக்கிறோமா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து உலகத்துல போய் டீல் பண்ணும்போது நம்ம தான் இஸ்கான் அப்படின்னு நினைப்பாங்க மக்களுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் தெரியாது, நம்மளதான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்றோம், ஸ்ரீல பிரபுபாதர் ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ நான் ஸ்ரீல பிரபுபாதரை சரியான வகையில் ரெப்ரசென்ட் பண்றேன்னா, ஒருத்தர் முன்னாடி போய் நிற்கும் பொழுது என்னுடைய பேச்சினாலையும் என்னுடைய சிந்தனையினாலையும் என்னுடைய செயல்னாலையும் என்னுடைய உடை நடை பாவனையில ஸ்ரீல பிரபுபாதர் நான் பிரதிபலிக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சரியான சிஷ்யர்கள் கிடையாது, பேரலான சிஷ்யர்கள், அவ்வளவுதான். அப்படி இருந்தா அப்படின்னு ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன பண்றோம், குருக்கு தான் நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் கஷ்டம் கொடுக்குறோம், மறுபடியும் அவரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து மறுபடியும் கஷ்டப்படுத்துறோம். ஸோ இப்படி என்ன பண்றாரு, அவர் இந்த மாதிரி நிறைய குணங்கள்லாம் வளர்த்துக்க ஆரம்பிக்கிறார். ஆர்ஜவம் சொன்னாலே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பிரம்மச்சரியம். ஸோ பிரம்மச்சரியம் அப்படி சொல்லி சொன்னா அப்போ கிரகஸ்தருக்கு வாய்ப்பே இல்லையான்னு சொல்லி கேட்கக்கூடாது. நேற்று நான் பேசுறது விஷயத்தான் பேசுறது. பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னது, உண்மையான பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவியா இருந்தாலுமே கூட குழந்தை பெறத்துக்காக மட்டும்தான் அவங்க சேர்றாங்க, மற்ற சமயத்தில் அவங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க. அதுக்கு பேர் உண்மையான பிரம்மச்சரியம். ஸோ அப்படிப்பட்ட பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது கிரகஸ்தருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். வெறும் சன்னியாசிகள் மட்டும் கிடையாது. யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்காக தங்க வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டாங்களோ அவங்க எல்லாருமே தகுதி வாய்ந்தவர்கள் தான். அதுல வந்து பிரம்மச்சாரி சன்னியாசி அப்படின்ற எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாரு அந்த சிஷ்யன், இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவரு ஒரு விஷயத்துல மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த குணங்கள்லாம் வந்தாதான் என்ன ஆக முடியும், நம்மளால சரியான வகையில் நம்மளோட ஜபத்தையே பண்ண முடியும். இந்த மாதிரி குணங்கள்லாம் இல்லை அப்படின்னா நம்மளோட ஜபம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி ஜபத்தை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த குணங்கள்லாம் நமக்கு இருக்கணும் கண்டிப்பா. இந்த குணங்கள்லாம் வளராம நம்ம எத்தனை ஜபா டெக்னிக்ஸ் கேட்டாலும் எத்தனை ஜபா டிப்ஸ் கேட்டாலும் என்ன ஆகாது, பிரயோஜனம் இருக்காது. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். ஒர்க் அவுட் பண்ணாம வெறும் கேட்டே இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு குணத்தையும் என்ன பண்ணணும், கல்டிவேட் பண்ண முயற்சி பண்ணணும். அதான் கல்டிவேஷன் சொல்லி சொல்கிறோம். ஒவ்வொரு குணத்தையாக கல்டிவேட் பண்ண முயற்சி பண்ணணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஒரு சில சமயம் நம்ம தோத்து கூட போயிடுவோம், பொறுமையாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஒரு க்ஷணத்தில் பொறுமை இழந்துருவோம். ஆகும், அப்படி ஆகும். சரி ஐட்டு போய் அப்படி ஈஸியாக நினச்சி என்ன பண்ணக்கூடாது, தோந்து போயிடக்கூடாது. மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும், மறுபடியும் சமீபத்தன்மை கற்றுக்கணும், மறுபடியும் பணிவாக இருக்க கற்றுக்கணும், மறுபடியும் பக்தர்களோட நட்புறவோடு இருக்க கற்றுக்கணும். ஸோ இந்த குணங்கள்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். யோகத்தை ரொம்ப முக்கியம். இது யோகத்தை பற்றி பேசும்போது பதஞ்சலி முனிவர் சொல்வார், என்ன பண்ணுவான் அந்த தியானம் பண்ணக்கூடிய யோகி அந்த தியானத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனதை கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் கவனிச்சுட்டே இருக்காரு.
இதெல்லாம் தேவையே கிடையாது, இவ்வளோ கவனம்லாம் தேவையே கிடையாது. எப்போ நம்ம ஃபுல் டே பிஸியாக இருந்தோம்னா, கிருஷ்ணனுடைய சர்வீஸில் குருவுடைய சர்வீஸில் ஃபுல் டே பிஸியாக இருந்தோம்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். வேற விஷயமே தேவையில்லை. இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்போ ப்ராக்டிக்கலாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டோமோ ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். இது வந்து நம்ம ஆசிரமத்தில் இருக்கும்போது தெரியும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே ஒருத்தருடைய ஒரு 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 குரு அப்படின்னா நம்ம மறுபடியும் நம்மளுடைய தீக்ஷா குருன்னு எடுத்துக்கூடாது. நம்மளுக்கு யாரெல்லாம் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வழிகாட்டுதல் கீழே இருந்து செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு குருவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். முதல்ல அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். குருவை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி சொல்றாரு. ஸோ அப்படி என்ன பண்றாரு, முதல்ல வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு விஷயத்து மாதிரி மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறார். மெடிடேட் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி மெடிடேட் பண்ண பிறகு என்ன பண்றாரு, அவரு தன்னுடைய உடலை எந்த அளவுக்கு எளிமையா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையா வச்சுக்கிறார். தன்னுடைய உடுப்புல இருந்து, ஏன்னா அதுவும் முக்கியம். வெறும் ட்ரெஸ் தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம ட்ரெஸ்ல இருந்து என்ன ஆகுது, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம ட்ரெஸ்ஸை பொறுத்து நம்ம கான்சியஸ்னஸ் சேஞ்ச் ஆகுது. நம்ம ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதோட கான்சியஸ்னஸ் வேறையா இருக்கு. தோத்தி குர்த்தா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதோட கான்சியஸ்னஸ் வேறையா இருக்கு. ஸோ அதனால ஒன்ஸ் நம்ம பக்திக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம டிசைட் பண்ணணும், ஓகே இது என்னுடைய ஃபுட், இது என்னுடைய ட்ரெஸ், இது என்னுடைய ஹேர் ஸ்டைல், இது என்னுடைய புக், இது என்னுடைய ஹாபி, இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய டூரிஸ்ட் பிளேஸ். இப்படி நம்ம என்ன பண்ணணும், டிசைட் பண்ணி வச்சோம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க அங்க அங்க அங்கன்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, ஒரு வைஷ்ணவனா எப்படி இருக்கும்னு சொல்றாரு. சைதன்ய சரிதாமத்தில் சொல்றாரு, நெத்தில ஊர்த போன்ற திலக்கம் இருக்கணும், கலுசுல அழகா மணிமணியா துளசி மாலை இருக்கணும், தலையில நல்லா ஷிக்கா இருக்கணும், என்ன மாதிரி முடி வச்சுட்டு இருக்கக்கூடாது, நான் ஷேவ் பண்ணணும், கண்டிப்பா ஷிக்கா இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணன் தூக்கும் போது ஷிக்கா தான் தூக்க முடியும், ஷிக்கா அங்கே தூக்குவாரு, ஷிக்கா கண்டிப்பா இருக்கணும். சில பிரபுபாதர் வச்சிருந்தார், எல்லாத்தையும் வைக்க சொன்னார். அவர் சொன்னார், இஸ்கான் அப்படின்னாவே ஷிக்கைக்கு தான் ஃபேமஸ், டோன்ட் அகைன் பிகம் ஹிப்பீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். பை க்ரோயிங் ஹேர்ஸ் டோன்ட் அகைன் பிகம் ஹிப்பீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் எல்லாருக்கும். ஏன்னா அன்னைக்கு வேத கலாச்சாரம் அது, ஷிகை அப்படிங்கிற வேத கலாச்சாரம் எல்லாரும் வச்சிருந்தாங்க. யாரும் வந்து அதை பற்றி வைக்கப்பட மாட்டாங்க. இனி நம்ம வைக்கப்பட ஆரம்பிச்சோம் வைக்கிறதுக்கு. விசர்ஜிய லஜ்ஜா அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும். கோபில் என்ன சொன்னாங்க, விசர்ஜிய லஜ்ஜா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா விதமான வெக்கத்தையும் விட்டுட்டு ஸோ பக்திக்குன்னு வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ வெக்கப்படணுமே நினைக்கவே கூடாது. கிருஷ்ணன் நினைப்பார். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு இத்தனை லைக்ஸ் கிடைக்குமா, இத்தனை டிக்ஸ் கிடைக்குமா, இத்தனை கமெண்ட்ஸ் கிடைக்குமா, இத்தனை ஷேர் கிடைக்குமா. நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு லைக் கிடைச்சா போதும். யார் கிருஷ்ணன் இருந்து கிடைச்சா போதும். மற்றவங்க எத்தனை பேர் டிஸ்லைக் பண்ணாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் இப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல, கிருஷ்ணர் ஒருத்தர் வெரி குட் அப்படின்ட்டானா போதும். நம்ம கிருஷ்ணர் கிட்ட இருந்து இது வாங்கினா போதும். சந்தாசிவ பிரபு சொல்றாரு, உலகம் மொத்தம் உங்களை எதிர்த்து நின்றாலும் உங்களுக்கு கிருஷ்ணர் ஆதரவு இருந்துருச்சு அப்படின்னா யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கிருஷ்ணர் ஆதரவு இல்லை அப்படின்னா உலகமே கூட இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் செய்யக்கூடிய வேலை கிருஷ்ணருக்கு சம்மதமா, ஒவ்வொரு தடவை யோசிச்சு பார்த்தோம், நான் இப்படி பண்றேனே இது கிருஷ்ணருக்கு சம்மதமா, நான் இப்படிப்பட்ட விஷயம் செய்யறேனே இது கிருஷ்ணருக்கு திருப்தி கொடுக்குமா, இது குருவுக்கு திருப்தி கொடுக்குமா, என்னுடைய குரு இந்த மாதிரி சமயத்துல இருந்து அவர் எப்படி யோசிப்பார், யோசிச்சுப்பாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் இருந்தாலும் இந்த சமயத்தில் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் இந்த விஷயத்தை. ஸ்ரீல பிரபுபாதர் அப்படி பண்ணார், நான் அப்படி பண்ண முடியாது நினைக்கூடாது. அது வந்து முன்னேற்றத்துக்கு அளவு கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ரீல பிரபுபாதர் கம்பேர் பண்ணி நானும் அப்படி ஆகணும்ட்டு அந்த ஆசையை வளர்த்துக்கணும். நம்மளால அப்படி ஆக முடியாது கண்டிப்பா. ஆனா என்ன பண்ணும், அட்லீஸ்ட் ஸ்ரீல பிரபுபாதருக்கு அவர் 100% அப்படின்னா நம்ம ஒரு 10% வரதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால முடியாது, நம்மளால எங்க முடியும், நம்மளால முடியாது எங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. ஸ்ரீல பிரபுபாதர் எப்பயும் அவருடைய குரு எப்பயும் யோசிச்சுப்பார், பக்தி சாஸ்திர யோசிப்பார் எப்பயுமே. when my குரு மகாராஜ் says, என்னுடைய குரு மகாராஜ் இப்படி இருந்தார், எங்களுடைய குரு மகாராஜ் அப்படி இருந்தார், எப்பயும் அதை யோசிச்சுட்டே இருப்பார். எப்பயும் பூர்வாச்சாரியர்களை யோசிச்சுட்டே இருப்பார். கற்பனை பண்ணி தானா ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுத்துருக்க மாட்டார். ஸோ அதனால இங்க ட்ரெஸ்ஸிங் பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரொம்ப எளிமையான ஒரு உடையை உடுத்திக்கிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மெட்டீரியல் சிச்சுவேஷன், எந்த விதமான பௌதிக சூழ்நிலை அவர் எப்படி இருக்காரா, திருப்தியோட இருக்கார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இப்படி நான் செய்யக்கூடிய இந்த பக்தி சேவையில இன்னொரு விஷயம் என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த பக்தி சேவையானது எனக்கு குரு சொன்ன இந்த கட்டளையானது எனக்கு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட செய்ய ஆரம்பிக்கிறார். இது ரொம்ப முக்கியம்.
நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிக்கணும், உறுதியோடு செய்ய ஆரம்பிக்கணும், பொறுமையோடு செய்ய ஆரம்பிக்கணும். ரூப கோஸ்வாமி சொல்லுவார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எந்த வகையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு சாஸ்திரத்தையும் நிந்திச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு சாஸ்திரத்தையும், எந்த ஒரு வேற வைஷ்ணவ ஆச்சாரியர்களையும், வேற ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயங்களுடைய பழக்க வழக்கம் என்ன பண்ணக்கூடாது, நிந்திக்கக்கூடாது. நாங்களாம் கௌடிய வைஷ்ணவர்கள், அவங்களாம் என்னது, அவங்களாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவங்களாம் தாசிய ரசத்தில் இருக்காங்க, அவங்களாம் மத்வர்கள், அவங்களாம் வந்து தத்துவவாதிகள். அடேங்க அப்பா, நம்ம கௌடி வைஷ்ணவ அப்பயே ஆகி போயிட்டோமா என்ன? அப்பயே கௌடி வைஷ்ணவ ஆகி போயிட்டோம் நம்ம இன்னும் வைஷ்ணவர்கள்ன்ற நிலைமைக்கு அவர்கள். அப்படின்னா தான் கௌடி வைஷ்ணவர்கள். வைஷ்ணவர்கள்லாம் ஆகவே இல்லை. நம்ம கௌடி வைஷ்ணவர்னா அவ்வளோ உயர்ந்த நிலை. சைத்தன்ய மகாபிரபு அப்படி ஒரு உயர்ந்த நிலையை காட்டார். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது, மற்றவங்களுடைய சாஸ்திரங்களை புறப்பணி கொடுக்கூடாது, மற்றவங்களுடைய சாஸ்திரங்களை நம்ம நிந்திக்கூடாது. ஸோ ஸ்ரத்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்ரத்தா அப்படின்னு சொல்றோம். பக்தியினுடைய ஆரம்ப நிலை ஸ்ரத்தை அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்ரத்தா அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறார் சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமிரத்தில். श्रद्धा शब्दे विश्वास कहे सुदृढ़ निश्चय कृष्ण भक्ति கையிலே சர்வ கர்ம கிருதஹ. இது வந்து டெஃபினேஷன். ஸ்ரத்தை அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்னது, ஸ்ரத்தா शब्दे विश्वास कहे सुदृढ़ निश्चय. திருட நிச்சய் சுதிருட நிச்சயம் அப்படின்னா முழுமையான நம்பிக்கை, சுதிருடமான நிச்சயம். எது மேலையா, எப்படிப்பட்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்னது சொல்றாரு, கிருஷ்ண பக்தி கையிலே சர்வ கர்ம கிருதஹாய். கிருஷ்ண பக்தி பண்ணா மட்டும் போதும், மற்ற எல்லா விதமான கர்மங்களும் அதுல அடக்கம் அப்படிங்கிறதுல முழுமையா நம்பிக்கையாக இருக்கணும். கிருஷ்ண பக்தியை தவிர, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறத தவிர எனக்கு வேற ஒரு கடமை கிடையாது அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் உண்மையான ஸ்ரத்தை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரத்தை அப்படிங்கிறது ஆரம்ப நிலை இல்லையா, ஆரம்ப நிலை எப்படி இருக்குது. ஸோ ஆரம்ப நிலை வரதுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்ரத்தையை வளர்த்துக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஸ்ரத்தையானது கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது, அந்த பக்தனுக்குள்ளார ஸ்ரத்தையானது கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. அந்த ஸ்ரத்தையானது கடைசி வரைக்கும் பிரேமை அப்படின்னு போகிற நிலைக்கு என்ன ஆகுது, அந்த ஸ்ரத்தை கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கலாம், உடனே வளர்றது கிடையாது. ஸோ அதே மாதிரி என்ன சொல்றாரு, அந்த பக்தனானவர் என்ன பண்றாரு, பாவம் செய்யக்கூடிய பாவ விளைவுகளை தரக்கூடிய அந்த செயல்கள் விடுபட்டு இருக்கான். இந்த மாதிரி நல்ல குணங்கள் வளர்த்துட்டே இருக்கான், அதே சமயத்துல பாவ விளைவுகள் என்ன பண்றான், விடுபட்டே இருக்கான். ஏஷாம் தொந்தகதம் பாபம் ஜனனா புண்ணிய கர்மனாம் தே துவந்த மோகன முக்தா பஜந்தே மாம் திடப்பிரதாக அப்படின்னு சொல்றாரு. நீங்க வேணா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து பாருங்களேன், பகவத்கீதையில ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. திடப்பிரதாக அப்படின்ற வார்த்தை எத்தனை இடத்துல வருதுன்னு பாருங்க பகவத்கீதையில. திடப்பிரதாக அப்படின்னு சொல்லக்கூடிய திடமான உறுதியோடு என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்ற வார்த்தை எத்தனை வரை வருது பகவத்கீதையில அப்படின்னு ஒரு செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, இந்த ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு அவரு, ஏஷாம் தொந்தகதம் பாபம் ஜனானா புண்ணிய கர்மனாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திடப்பிரதாக அப்படின்னு சொல்றாரு. யார் ஒருத்தர் பாவ விளைகளிலிருந்து விடுபட்டு புண்ணிய கர்மங்களை நிறைய சேர்த்துக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் என்னை உறுதியான மனத்துடன் வழிபடுகின்றனர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை பத்தி பேசும்போது நம்மளுக்கு இன்னொரு புது டாபிக் வருது. இப்போ நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம சாஸ்திரங்கள் நிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு புது டாபிக் அதை நம்ம கொண்டு போகுது. என்ன அப்படின்னா வேத அபௌருஷயத்துவம் அப்படின்னு ஒரு டாபிக். ஏன்னா சாஸ்திரங்கள் எல்லாமே பகவான் கிட்ட இருந்து வந்ததுதான், பகவான் கிட்ட இருந்து வந்ததா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேதத்துக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு, ரெண்டு சிறப்பு தன்மை இருக்கு. வேதத்தினுடைய சிறப்பு தன்மை என்னன்னா, ஒண்ணு அபௌருஷயத்துவம், இன்னொன்னு அனாதித்வம் அப்படின்னு சொல்றோம். அனாதித்வம் அப்படின்னு என்னது, அதுக்கு ஆதி கிடையாது, அர்த்தம் கிடையாது. அனந்தத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம். வேதாகா அனந்தாகா அப்படின்னு சொல்றாங்க. வேதங்கள் அனந்தமானவை அப்படின்னு சொல்றாங்க. வேதத்துக்கு இவ்வளவுதான், இத்தனை நம்பர் தான், இத்தனை ஸ்லோகம் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, ஒரு வரையறையை கொடுத்துட முடியாது. வேதங்கள் விஸ்தாரமானது, வேதங்கள் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேதங்கள் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு, ஒரு சில ஸ்லோகங்கள் தான் கிடைச்சிருக்கு. நிறைய இருக்கு வேதங்கள் வந்து அனந்தாக. அனந்தாக அப்படின்னா எல்லையற்றது வேதம், ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால இத்தனை ஸ்லோகம் தான் இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, வரையறை போட்டுற முடியாது. வேதம்னா இவ்வளவுதான் அப்படின்னு வரையறை போட்டுற முடியாது. அதுக்கு என்ன சொல்றாரு,
அபௌருஷயத்துவம் அப்படின்னு இன்னொரு குணம். வேதங்கள் அபௌருஷயத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அபௌருஷயம்னா என்னது? மனிதர்களால உருவாக்கப்படவில்லை, ரிஷிகளாலையும் உருவாக்கப்படவில்லை, புருஷோத்தமனான பகவானாலையும் உருவாக்கப்படவில்லை. அதுதான் கடைசி. வேதமானது பகவானாலையும் உருவாக்கப்படவில்லை. அபௌருஷயத்துவம், ஒரு புருஷனால உருவாக்கப்படாதான் வேதம். புருஷன் யார் இங்க? உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மே விதாகிருதா யோலோகத்ரயமாவிஷ்ய விவர்த்தவை ஈஸ்வரா. இந்த உலகத்துல புருஷன் அப்படின்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான். யாரு? கிருஷ்ணர் மட்டும்தான். அவர் தான் உண்மையான புருஷோத்தமன். ஸோ அப்படிப்பட்ட புருஷோத்தமனால கூட என்ன பண்ண முடியும்? இந்த வேதத்தை, அவர் கூட இந்த வேதத்தை எழுதலன்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில, வேதாந்த வித் வேத கிருத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேதாந்த கிருத் வேதவித், சாரி, வேதாந்த கிருத் வேதவித் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேதாந்த கிருத் அப்படின்னா வேதாந்தத்தை இயற்றியவன் நான், வேதத்தை எழுதியவன் நான் அப்படின்னு சொல்லி சொல்றான். சாரி, வேதாந்தத்தை எழுதியவன் வேதத்தினால் அறியப்பட வேண்டியவன் நான் அப்படின்னு சொல்லி சொல்றான். வேதத்தை நான் எழுதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லவே கிடையாது, அங்க என்னைக்கு சொல்ல கிடையாது. ஸோ இதுதான் அவங்களுக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும். அபௌருஷயத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அபௌருஷயத்துவம் அப்படின்னா எந்த ஒரு புருஷனாலையும் எந்த ஒருத்தராலையும் உருவாக்கப்படாத வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. காரணம் என்ன நமக்கு தெரியும், மனிதனுக்கு உள்ள 4 குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ வேதம் அபௌருஷயத்துவம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா வேதத்துக்கு ஒரு டேட் சொல்லிட்டோம் அப்படின்னா வேதம் இப்பதான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு 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 தோஷம் வந்துடும். வேதம் இப்பதான் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வேதம் கிடையாது அப்படின்ட்டு வந்துடும். ஆனா வேதம் என்ன சொல்றோம்? அனாதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றோம். வேதம் அப்படிங்கிறது பகவானை போன்றது, ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அப்ப வேதம்னா என்னது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சொல்றாரு, வேதம் அப்படிங்கிறது பகவானுடைய சுவாசம். வேதங்கள் அப்படிங்கிறது பகவானுடைய சுவாசம். சுவாசம் அப்படிங்கிறது எப்ப வந்துச்சு பகவானுக்கு அப்படி யாராவது சொல்ல முடியுமா? பகவானுக்கு இப்பதான் சுவாசம் வந்துச்சு அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பகவான் எந்த அளவுல இருக்காரோ அதே போல அவருடைய சுவாசம் இருந்துட்டு, அதே போல பகவான் எப்படி நிரந்தரமானவரோ அதே போல வேதமும் எப்படிப்பட்டது? நிரந்தரமானது அப்படின்னு சொல்றதுதான் அபௌருஷயத்துவம். இது வேதத்துக்கு உண்டான மிக முக்கியமான ஒரு குணம், வேத அபௌருஷயத்துவம் அனாதித்துவம் அப்படின்ட்டு. அதனால வேதத்திலிருந்து வரக்கூடிய ஸ்மிருதி, ஸ்ருதி, புராணம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம அங்கீகாரமா எடுத்துக்கணும். எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒதுக்கிடக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? எதையுமே ஒதுக்கிடக்கூடாது. ஏன்னா எல்லா வேத சாஸ்திரங்களும் பகவான் தான் புகழுது. ஆனா அந்தந்த நபருக்கு தகுந்த, அந்தந்த ஆடியன்ஸ் தகுந்த என்ன பண்ணுது? அது வேற வேற விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் தான். அதனால மற்ற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கீழே ரொம்ப ஹீரணமா பேசிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதனால வேதைஸ்ட சர்வே அகமே வேத்யா அப்படின்னு சொல்லி சொல்றோம். யஸ்மாக்ஷரமபி தோகம் அக்ஷராதமிச்சோத்தமஹ புருஷோ யோலோகத்ரயம் ஆவிஷ்ய விபத்தபி ஈஸ்வரா அப்படின்ட்டு இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதனால இப்படி அவர் வேதத்தையும் என்ன கிடையாது, அவர் நிந்திக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவர் பகவானுடைய விஷயங்களை கேட்கிறார். ஹியர் க்ளோரிஃபை இன் ஹிஸ் குவாலிட்டிஸ், கேட்கிறார், புகழ்றார், அந்த குணங்களை அவர் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறார். ஸோ அவருடைய நாள் முழுக்க என்ன ஆயிடுது? பகவானுக்கு சேவையினாலேயே அவருடைய நாள் முழுக்க போயிட்டே இருக்கு. ஸோ நான் மறுபடியும் எப்படி சொல்றேன், நம்ம சேவை அப்படின்னா நம்மளா பண்ணக்கூடிய சேவை கிடையாது. குரு நம்மளை சொல்லி நமக்கு இதுதான் சேவை சொல்லி கொடுத்து செய்யறாங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய சேவை. இல்லை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சேவை பண்ணுவோம் அப்படின்ட்டு. நம்மளா எடுத்துட்டு பண்றதுக்கு பேர் சேவை கிடையாது. ஏதாவது ஒரு என்கேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு பேர் என்கேஜ்மெண்ட் கிடையாது. ஏன்னா குரங்கு கூட என்ன பண்ணிட்டு இருக்கு? என்கேஜ்மெண்ட் டெய்லி ஏதாவது பண்ணிட்டு என்கேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. சும்மா இருக்கிறது அது பிஸியாவே இருக்கு. அப்படி சும்மாவே பிஸியா இருக்கிறதால மனசு அடங்கிடுமா அப்படின்னு நடக்க போறது கிடையாது. மனசு என்ன ஆகும்? இன்னும் பிரஜோபரத்துக்கு தான் போகும். அதனால நம்ம என்கேஜ் பண்றோம் அப்படின்னா நம்மள என்கேஜ் பண்ணிக்கிறதோ இல்லை வேற விஷயங்கள் என்கேஜ் பண்றதோ மெட்டீரியல் விஷயங்கள் என்கேஜ் பண்றது கிடையாது. குருவனுடைய வழிகாட்டுதலுக்கு என்ன பண்ணாங்க? நம்மள என்கேஜ் பண்ணிக்கணும். அதான் உண்மையான என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல அவன் எதெல்லாம் சந்தோஷமான விஷயம் பார்க்கறானோ, எதெல்லாம் பெஸ்டா பார்க்கறானோ, எதெல்லாம் தனக்கு பிடிக்கும்னு சொல்லி பார்க்கறானோ எல்லாத்தையும் பண்றான் கிருஷ்ணர் கொடுக்க ஆரம்பிக்கிறான் அந்த பக்தன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொருளை பார்த்தோன்னே தான் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவான். இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை அவனுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உடனே அவன் இது கிருஷ்ணர் கொடுத்தா நல்லா இருக்குமே, இது கிருஷ்ணன் சமர்ப்பணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறான். அவனுடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுது. அவன் என்ன பண்றான்?
இப்படி அவன் தன்னுடைய நாள் முழுக்க தன்னுடைய எண்ணத்தாலையும் தன்னுடைய புத்தினாலையும் தன்னுடைய மனசாலையும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிராணன் எல்லாத்தையும் என்ன பண்றான், சர்வத்தையும் என்ன பண்றான், பகவானுக்காக கொடுக்க ஆரம்பிச்சான். இப்படிப்பட்ட குணத்தை வளர்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி சொல்றாரு, ஒருத்தர் வந்து ஆசைப்படணுமா, பக்தியில வரும்போது ஆசைப்படணும். சொன்னாலே ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எதுக்காக ஆசைப்படணும், பக்தர்களுடைய நட்புறவு. எனக்கு ஒரு நல்ல பக்தன் நண்பனா கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏங்கணுமா, எனக்கு ஒரு நல்ல பக்தன் நண்பனா கிடைச்சா பரவாயில்ல, என்ன பண்ணும், ஆசைப்பட்டே இருக்கணும். அதான் சொன்னேன் சீக்ரெட். ஒருத்தர் பிரம்மச்சாரியா இருக்கணும், வாழ்க்கை முழுக்க பிரம்மச்சாரியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, அவருக்கு இன்னொரு நல்ல பிரம்மச்சாரியான ஒரு நண்பர் கிடைச்சிட்டார் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்குவாங்க, உங்க பிரம்மச்சாரியத்தை ஈஸியாக கடைபிடிச்சிடணும். தனியா போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், எங்கேயுமே தனியா போயிடும் ரொம்ப கஷ்டம். அதனால பக்தி சேவையில நம்ம செய்ய வேண்டியது என்னைக்குமே சேர்ந்து 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 செய்ய வேண்டியது இருக்கு. அது குறிப்பா இந்த கலியுகத்துல ஒருத்தருக்கு வந்து பலம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா சேர்ந்து செய்யும் போது அந்த பலம் கிடைக்கும். தனியா செய்யும் போது அந்த பலம் கிடைக்க போறது கிடையாது. என்ன சொல்றாரு, வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சொன்ன வந்து பக்தர்களோட நம்ம நட்புறவு வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். 2வது என்ன சொல்றாரு, அதே போல அந்த பக்தர்களுக்கு சேவை பண்ணக்கூடிய மனப்பான்மை வளர்த்துக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வெறும் நட்புறவு மட்டும் கிடையாது. பிரபுஜி we are friends, ஷேக் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு போறது கிடையாது. என்ன பண்ணும், அந்த பக்தர்களுக்கு ஏதாவது சேவை பண்ண முயற்சி பண்ணும். ஸோ அப்படி சேவை பண்றதுடைய அந்த ஆர்வத்தை என்ன பண்ணிக்கணுமா, வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். பகவானுக்கு சேவை பண்றது காட்டிலும் பக்தர்களுக்கு சேவை பண்ணும் பொழுது என்ன பண்ண முடியும், பகவானுக்கு திருப்தி அடைகிறார். நம்மளும் டேரக்டா பார்க்க முடியும், அந்த பக்தர் திருப்தி அடையும் போது நம்மளும் டேரக்டா பார்க்க முடியும். ஸோ அந்த பக்தர் திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னா பகவான் ஆட்டோமேட்டிக்கா திருப்தி அடைஞ்சிடார். அப்படி சொல்றாரு. ஒருத்தர் குறிப்பா வந்து தூய பக்தர்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு சேவை பண்றதுடைய அந்த மனப்பான்மை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 30வது ஸ்லோகம். போக 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 என்ன பண்றாரு, இந்த அவர் சொன்னது மாயிலிருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சார், ஃபர்ஸ்ட் குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சார். குடும்பத்துல இவங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் பாருங்க. பரஸ்பர அணுகதனம் பாவனானி பகவத் யசஹ மிதோரதிர் மிதஸ்ஜுஷ்டிர் நிவృత్త மிதா ஆத்மனஹ. என்ன சொல்றாரு, பரஸ்பரம் அணுகதனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பரஸ்பரம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், அணுகதனம் எப்ப என்ன பண்ணுவான், டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். யாரை பத்தி, விஷ்ணுவை பத்தி, கிருஷ்ணரை பத்தி. பகவத் யசா, பகவானுடைய குணங்களை பகவானுடைய புகழை பத்தி என்ன பண்ணுவான், டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். டிஸ்கஸ் பண்ண என்ன பண்ணும், முதல்ல நம்மளுக்கு தெரியணும் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லையா. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு பக்தரை சந்திக்கும் போது நான் இது மாதிரி இந்த விஷயம் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்போ விஷ்ணு சாஸ்திரம் இருக்கு, அதில் 1000 பேர் இருக்கு. ஒவ்வொரு பேர் எடுத்து ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுலேயே எவ்வளவு குணங்கள் இருக்கு. இப்போ விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். விஷ்ணுன்னா என்னது, சர்வத்திர வசதி இது விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்லை ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஈஸ்வரன்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன சொல்றோம், ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஈஸ்வரா அப்படின்ற வார்த்தை என்ன அர்த்தம், ஈட்யதே இது ஈஷா, ஈட்யதே இது ஈஷா அப்படிங்கிறது தான் வார்த்தை. என்ன அர்த்தம், வந்து வேஷ்டின்னு சொல்லி சொன்னால ஈஷ் அப்படின்ற தாத்துல இருந்து வருது. ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஈஷ் அப்படின்ற தாத்துல இருந்து வருது. ஸோ வேஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. வேஷ்டினா நம்ம கட்டிக்கிட்டே வேஷ்டி, தோத்தின்னு சொல்றோம் இல்லையா, அது வேஷ்டின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். வேஷ்டி அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை தான். ஸோ அதுக்கு பேர் வேஷ்டி ஏன் வந்துச்சு, ஏன்னா அந்த வேஷ்டி எப்படி இருக்குமா, அந்த வேஷ்டிக்கு 2 குணம் இருக்கு. ஒன்று, உடுத்தி கொள்பவர் எப்படி உடுத்திக்கிறாரோ அந்த மாதிரி அந்த வேஷ்டி அப்படி நின்று தனக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருக்கும். 2வது, தான் மேல மூடி இருக்கும், உள்ளார ஒருத்தர் இருந்து என்ன பண்றாரு, அந்த வேஷ்டியை இயக்கிட்டு இருப்பார். உள்ள ஒரு கால் இருக்கிறனால அந்த வேஷ்டி நின்றுட்டு இருக்கு. ஆனா வெளில பார்க்கும்போது அந்த வேஷ்டி மட்டும் தான் தெரியும், உள்ள கால் இருக்கிறது தெரியாது. அதே போல இந்த ஆத்மா எப்படி இருக்கா, உள்ளார இந்த பிரபஞ்சம், உள்ளார பகவான் இருந்து என்ன பண்றாரு, இந்த பிரபஞ்சத்தை நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா வெளில பார்க்கும்போது பகவான் தெரிய மாட்டார். வெளில நம்ம இந்த பிரபஞ்சம் மட்டும் தான் தெரியும்.
மத்த பலதரம் நாணித்து கிஞ்சிதசி தனஞ்சய மை சர்வவிதம் புரோதம் சூத்திரே மணிகனா இவன் கிருஷ்ணன் பகவத்கீதை சொல்றான். ஒரு மாலையை பார்க்கும்போது வெள்ள மணி மட்டும் தான் தெரியும், உள்ள இருக்கக்கூடிய அந்த நரம்பு தெரியறது கிடையாது. அதே போல இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படைப்பு தான் தெரியுது தவிர உள்ள இருக்கக்கூடிய அந்தரியாம இருக்கக்கூடிய இந்த பகவான் தெரியறது கிடையாது. அது ஒரு 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 அர்த்தம். இது வேஷ்டிக்கு ஒரு அர்த்தம். ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு, அப்படிப்பட்ட பரமாத்மாவுக்கு இந்த இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கணுமா, அவன் நம்மளை எப்படி வச்சிருக்குன்னு நினைக்கிறானோ அப்படி இருக்கணுமா. நமக்குன்னு ஒரு புது சுதந்திரம் இல்லாம அவன் என்னை எப்படி கட்டுக்குன்னு நினைக்கிறானோ, எப்படி என்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு எந்தவித சுய உரிமையும் இல்லாம சுய சுதந்திரம் இல்லாம எப்படி இருக்கணும், ஒரு அடிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸ்வரா அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லலாம். நம்மளுக்கு படிக்கிறதுக்கான நேரம் கிடையாது, நம்மளுக்கு பகவானை பற்றி சொல்றதுக்கான நேரம் கிடையாது, இல்லை பகவானை பற்றி சொல்றதுக்கு விஷயம் கிடையாது, நிறைய இருக்கு. ஆனால் நம்ம எதுவும் படிக்கிறது கிடையாது, ஆனால் நம்ம சொல்றதும் கிடையாது. அப்படி சொல்ல ஆரம்பிச்சோம் அந்த கலாச்சாரத்தை நம்ம வளர்த்துக்கணும். பக்தர்களை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் பேச வேற விஷயத்த பேசவே மாட்டார், அந்த குணத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் அப்படின்னு எதுக்கு சொல்றோம், இதுதான் சொல்றோம். ஏன் ஸ்ரீல பிரபுபாத் வந்து நம்மளோட உயர்ந்த அளவில் இருக்கார், ஏன் நம்ம அவர் வந்து ஆச்சாரியம் எடுத்துக்கணும், ஏன்னா அவர் நம்மளுக்கு இருந்து காட்டுறார், எப்படி பக்தனா இருக்குன்றது இருந்து காட்டுறார். என்ன பண்ணும், ஒரு புலிக்கு பிறந்தது புலியாக இருக்கணுமே தவிர பூனையா இருக்கக்கூடாது, இது எலியா இருக்கக்கூடாது. அப்படி ஸ்ரீல பிரபுபாதுடைய பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளும் ஸ்ரீல பிரபுபாதுடைய குணங்களை வளர்த்து முயற்சி பண்ணணும். அதான் சொல்லிட்டு வராங்க. ஸோ அங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா பரஸ்பரம் அணுக்கத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் பாவமானம் அப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், உங்களை தூயப்படுத்த ஆரம்பிக்கணும். மிதோ ரத்திர், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரத்தி அப்படின்னா அன்பு பரிமாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். மிதோ ரத்திர் மித ஜுஷ்டிர், ஜுஷ்டிர் அப்படின்னா ஒருத்தர் பார்த்து திருப்தி அடையும். ஒரு பக்தரை பார்க்கும்போது இன்னொரு பக்தர் என்ன பண்ணும், ஆஹா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அந்த பக்தரை பார்த்து திருப்தியா இருக்கணும். சே இவனை மறுபடியும் பார்த்துட்டேன்னா ஐய பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டு போயிடக்கூடாது. ஒரு பக்தரை இன்னொரு பக்தர் பார்க்கும்போது என்ன பண்ணணும், சிரிக்கணும், ஹரே கிருஷ்ணா சொல்லணும், அட்லீஸ்டா சொல்லணும். இப்படி கழுத்து திரும்பிட்டு போச்சு அப்படின்னா அங்க எங்க இருக்கு பக்தி, எங்க இருக்கு? நம்ம இந்த உலகத்துல ஒரு அதுவும் கிருஷ்ண பக்திக்கு வர்றது ஆத்மாக்களே ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாராவது ஒருத்தர் தான் வராங்க, மனுஷானா சஹஸ்ரேசு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி வரக்கூடிய பக்தர்கிட்ட நம்ம பொறாமையோட போட்டியோட இல்லை பகமையோட இருந்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் திருப்தி அடைய போறாரு. ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ அந்த விஷயத்த மக்கள் பார்க்குறாங்க, அந்த விஷயத்த மக்களும் கற்றுக்க போறாங்க. அதில் இங்கே சொல்றாங்க, நோ என்வியஸ்னஸ், நோ கோரல், நோ மண்டேன் ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அங்கே என்ன இருக்கக்கூடாது, போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது, மிதோ ரத்திர் மிதோ ஜுஷ்டிர் நிவృத்தை மித ஆத்மனஹா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும், உதவி பண்ணிக்கணுமா. பக்தியில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும். ஒரு பக்தர் கொஞ்சம் ஏதாவது பக்தியில கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும், அவரை கொஞ்சம் கூப்பிட்டு தேர்த்து வைக்கணும். கிண்டல் பண்ணிடக்கூடாது, அவரை பார்த்து புறம் சொல்லி இப்படி இருக்கிய நீ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு உடனே வந்துடும், நம்மளுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அந்த நிலைமை. அதில் என்ன பண்ணும், அந்த பக்தர் அப்படி இருக்காரு, நம்ம என்ன பண்ணும், அந்த பக்தர்கிட்ட பொறுமையாக போய் பேசி பார்க்கணும். அதான் இங்க சொல்றாங்க. ஸோ இந்த பிரபுதர் என்ன பண்றாரு, போக போக இந்த மாயிலிருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்ட்ல ஆன்சர் சொல்ல என்ன பண்றாரு, 13 ஸ்லோகம் எடுத்துக்கிட்டாரு ஆன்சர் சொல்றது, மாயிலிருந்து எப்படி வெளியில வருது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சாரு, குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சார். ஒருத்தன் குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு மெதுவா கொண்டு போறாரு. கொண்டு போய் கடைசியில் எங்க முடிக்கிறாரு, சின்ன குடும்பத்துல இருந்து பெரிய குடும்பத்துல கொண்டு போய் முடிக்கிறார். நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, என்னுடைய சின்ன ஃப்ரிட்ஜ், என்னுடைய சின்ன டெலிவிஷன், என்னுடைய சின்ன வீடு, என்னுடைய சின்ன கார் அப்படின்றத விட்டுட்டு அவனுடைய புத்தி என்ன பண்றாரு, பெருசாகிறார். ஏன்னா நம்ம எல்லாரும் சோஷியல் அனிமல்ஸ், நம்ம யாரும் தனியாக உட்காந்துலாம் இருக்க முடியாது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், சேர்ந்து தான் இருக்க முடியும். யாரும் யாருக்கிட்ட பிரிச்சுலாம் விடுபட்டுலாம் இருக்க முடியாது. என்ன பண்ணாரு, உங்களுடைய அந்த மைசர்லினஸ் இல்லையா, அந்த என்ன சொல்றது, அர்ஜுன் சொல்லுவான் இல்லையா, கார்பண்ய தோஷோ பகத், அந்த கிருபண அப்படின்ற அந்த குணத்துல இருந்து பிராமண அப்படின்ற குணத்துக்கு வரும். கிருபண அப்படின்னா நான், எனது, எனக்கு, ஐ, நீ, அவ்வளவுதான். அப்படின்ற இடத்துல இருந்து வி, அவர்ஸ் அப்படின்னு போகணும். ஸோ இந்த குடும்பத்துல இருந்து வாசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய குடும்பத்துக்கு போறான் அவன்.
பெரிய குடும்பத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது மாயையில் இருக்கிறது உங்களுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா மாயில போனா பக்கத்துல இருக்க பக்தர் சும்மா வர மாட்டேன், என்ன பண்ணுவாரு, டே தப்பனாத வாய் பக்கம் என்ன பண்ணுவாரு, இழுத்துட்டு போயிடுவார். அது சொல்றாரு, ஒருத்தர் புலனுகோ பொருட்கள் வந்து விடுபடணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவா, எப்பயுமே ஒரு தூய பக்தருடைய பாதுகாப்புலயே கண்காணிப்புலயே அவருடைய சேவையிலே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி பிறகு முடியும் எங்களால, எப்படி பிறகு முடியும், முடியணும் அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. அந்த அந்த ஸ்டேஜுக்கு போனா அதை பண்ணிதான் ஆகும் இல்லையா? ஓகே, அந்த ஸ்டேஜ் என்னால் வர முடியல, எனக்கு இன்னும் இந்த கடமைகள் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கு எனக்கு குறுக்கு வழியும் கிடையாது. நான் இப்படியே இருந்து போறதுக்கு வழி இருக்கா, வழி கிடையாது. வழி ஒன்னே ஒண்ணுதான், அங்க போறதுக்கான வழி ஒன்னே ஒண்ணுதான். அங்க போறதுக்கான வழி பக்தி யோகம் தான், சாது சங்கம் தான். அது இப்படிதான் பண்ணுவோம் சொல்லிட்டு பாகவதம் சொல்லி கொடுக்குது. எப்ப நம்ம பக்தருடைய சங்கத்திலேயே தொடர்ந்து இருக்கோமோ அப்ப என்ன ஆகுமா, மாயை நம்ம விட்டு மாயை நம்ம பக்கத்துல கூட வராதுன்னு சொல்லி சொல்றேன். ஸோ கடைசியில் சொல்றார் 31ஆம் ஸ்லோகத்துல, ஸ்மரந்தஹ ஸ்மாரயந்தஸ்ச, என்ன பண்றாங்க அந்த பக்தர்கள், ஸ்மரந்தஹ தானும் பகவானை பத்தி தியானிக்கிறாங்க, ஸ்மாரயந்தஹ மற்றவங்க என்ன பண்றாங்க, பகவானை ஸ்மரணம் பண்ண வைக்கிறாங்க. மிதோ அக ஓக ஹரம் ஹரிம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பண்றாங்க, மிதஹ சேர்ந்து இருக்காங்க. அப்படி சேர்ந்து இருக்கும்போது என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, எப்ப பக்தர்கள்லாம் சேர்ந்து இருக்காங்களோ அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர், அக ஓக ஹரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக ஓக அப்படின்னு என்ன அர்த்தம், அக அப்படின்னா பா விளைவு, ஓக அப்படின்னா பா வாசனைகள். ஏன்னா பா விளைவுகள் அப்படிங்கிறது வேற, பாவத்தினுடைய பீஜம் அப்படிங்கிறது வேற. பீஜம் பாபம் கூட்டம் அப்படின்ட்டு நம்மளுக்கு பக்தர் சாமசம் படிச்சிருக்கும், பாவம் எப்படி செயல்படுது அப்படின்ட்டு. அப்பிராரப்த கர்மா, பிராரப்த கர்மா, நிறைய டெக்னிக்கல் டெப்ஸா இருக்கும். விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாவம் பண்றோம், எங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஒரு சித்திரிட்டோம் பார்க்குறோம், நல்லா இருக்கு, நான் பண்ற ஆள் கிடையாது, பட் இருந்தாலும் என்ன பண்றோம், நல்லா இருக்கு, பார்த்த ஒரு சின்ன பொருள் தான் என்ன பண்றோம், எடுத்து ஜோர் போட்டு போயிடும். ஸோ போயிட்டோமா, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆகும், அந்த ஒரு விஷயத்தோட முடிஞ்சு போயிடாது. அது என்ன ஆயிடும், ஒரு சீடா போய் அந்த மனசுல விழுந்துடும், ஒரு விதையா போய் விழுந்துடும். மறுபடியும் அதே மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவோம், யாரும் இல்லாத சமயத்தில் அந்த ஒரு பொருள் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஜோல் போடுவோம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி போயிடும். அது என்ன ஆயிடும், கொஞ்சம் ஆழமா போக ஆரம்பிச்சோம். அதுதான் வாசனை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு பொருளை ஒரு பாத்திரத்துல வச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. அதே பொருள் அந்த பாத்திரத்தில் ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளுடைய வாசனையானது அந்த பொருள் முழுக்க பரவி போயிடும். அதே போல என்ன நம்ம இதயத்துல இது பரவ ஆரம்பிச்சு. இப்படிதான் ஒவ்வொன்றா நம்மளுக்கு பாவடைகள் சேர்ந்துட்டே இருக்கு, ஒவ்வொன்றா ஒன்று சேர்ந்துட்டே இருக்கு. என்ன சொல்றாரு, மிதஹா யார் ஒருத்தர் பக்த சங்கத்துல எல்லாரோடையும் நட்புறவோட இருக்கார், என்ன பண்றாரு, அக ஓக ஹரம் ஹரிம், அந்த பாவலையில மொத்தத்தையும் அறுத்தெடுத்துறாரு. யாரு, ஹரி, அவரே வந்து பண்றாரு நமக்காக. நம்மளா பாவலை வந்து விடு பண்ணும் அப்படின்னா அது இந்த ஜென்மத்தில் ஆகாது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஆகாது. ஒரு பாவலை வந்து அனுபவிக்கிறதுக்கு தசரதன் வந்து 100 வருஷம், திருதராஷ்டிரன் வந்து 100 ஜென்மம் எடுத்து அதுக்கப்புறம் 100 குழந்தைங்களை பெற்று அதுக்கப்புறம் 100 குழந்தைகளை இழந்துட்டு வந்தா, ஒரே ஒரு பாவம் தான் செஞ்ச ஒரு சின்ன பாவமான அந்த கூட்டை உடைச்சதுக்கு. அப்படின்னு நம்ம எத்தனை பாவம் செஞ்சிருக்கோம், எத்தனை மூட்டை இருக்கும் நம்ம கிட்ட, அதெல்லாம் எப்ப அழிக்கிறது. இங்க சொல்ற ரொம்ப எளிமையா வழி சொல்றாரு. எப்ப நம்ம பக்தர்களோட சங்கத்துல சேர்ந்து இருக்கோமோ, எப்ப நம்ம எல்லாரோடையும் நட்புறவோடு இருக்கோமோ, எப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து பக்தியில முன்னேறதுக்கு உதவி பண்றோமோ, இப்படிப்பட்ட ஒரு சங்கத்தை பார்க்கும்போது கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்படி இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு கிருஷ்ணர் என்ன பண்றாரா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாவத்தை மட்டும் கிடையாது, அந்த பாவ விளைவுகள், அந்த பாவத்துல நம்ம வரக்கூடிய வாசனைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, எடுத்துறாரு. இங்க ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றார், 3ஆவது லைன்ல, பக்தியா சஞ்சாயதே பக்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையானது, இந்த வார்த்தையை வந்து விஸ்வநாத் சங்கர டாகூர் எடுத்துக்கிறார் தன்னுடைய மாதுரிய கதம்பினி அப்படின்ற புஸ்தகத்துல. முதல்ல வந்து பக்தியை பத்தி பேசும்போது பக்தியை பத்தி சொல்றாரு. முதல்ல பக்தி எப்படி வந்து, பக்தினா என்னன்னு சொல்லிட்டு, அந்த பக்தி அன்கண்டிஷனல் அன்இன்டரப்டட் சொல்லிட்டு அந்த பக்தி எப்படி தோன்றுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். ஏன்னா பக்திக்கு 9 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸ்ரத்தால இருந்து பிரேம வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த ஸ்ரத்தையில ஆரம்ப நிலையில பக்தி எப்படி ஒருத்தருக்கு தோன்றுது, பக்திக்கான காரணம் என்னது, எதனால ஒருத்தருக்கு பக்தி கிடைக்குது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறார் மாதுரி கதம்பினி அப்படின்ற. எதனால ஒருத்தருக்கு பக்தி கிடைக்குது அப்படின்னா, அவன் நிறைய புண்ணிய பாபங்கள், நிறைய புண்ணியங்கள் செஞ்சிருந்தனால பக்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப தப்பான விஷயம்.
ஏன்னா ஜென்ம கோட்டி சுகிருதி ந லப்யதே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்றோம். சாஸ்திரம் சொல்லுது, நீ எத்தனை ஜென்மா எடுத்தாலும் எத்தனை கோடிக்கணக்கான புண்ணியங்களை பண்ணாலும் உனக்கு பக்தி கிடைக்காது. கர்ம விஷயங்கள் வேற, ஞான விஷயங்கள் வேற, யோக விஷயங்கள் வேற, அதெல்லாம் பண்ணாலும் பக்தி கிடையாது. நம்ம நிறைய முறை சாஸ்திரங்கள் படிச்சிருக்கோம். அப்ப எப்படி பக்தி கிடைக்குது அப்படின்னா பகவானுடைய கருணை, பகவானுடைய காரணமற்ற கருணை. அப்படியா அப்படின்னா இல்லையா, அதுவும் தப்பா. ஏன்? ஏன்னா பகவானுடைய காரணமற்ற கருணை அப்படின்னா அவர் யாரு கொடுப்பாரோ அவருக்கு தான் பக்தி கிடைக்க போகுது. அப்ப நம்ம பக்தி செஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? ஏன்னா பகவான் என்ன பண்றாரு, அவர் யாரை சூஸ் பண்றாரோ அவளுக்கு தான் கொடுக்க போறாரு. அப்ப நம்ம ஏன் இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு ஏன் கஷ்டப்பட்டு? அவர் திடீர்னு ஒருத்தர் சூஸ் பண்ணுவாரு, அவனை கொடுத்துட்டு போயிடுவாரு, நம்ம உட்காந்துட்டே இருக்கோம், 100 வருஷம் உட்காந்து ஜாப் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணாரு பகவான்? இஷ்டத்துக்கு அவர் இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு இருக்காரு, யாராவது கொடுத்துட்டு இருக்காரு, அவர் சுதந்திரமா யாராவது கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் கிடைக்க போகுது, கிடைச்சா கிடைக்கட்டுமே, அந்த அதிர்ஷ்டவசமா தான் கிடைக்க போகுது, அந்த அதிர்ஷ்டம் அவனுக்கு இந்த கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ண மாட்டான், பக்தியே பண்ண மாட்டான். அதனால பகவானுடைய காரணமற்ற கருணையும் இங்க கிடையாது. சரி, பக்தனுடைய கருணையினால கிடைக்குதா அப்படின்னா ஓரளவுக்கு ஆமான்னு சொல்லி சொல்றான். அவன் பக்தன் வந்து அவன் எப்படி கொடுக்குறான், அவனுக்கு காரணமற்ற கருணை தான் கொடுக்குறான். அப்படின்னு என்ன பண்றான், யார் வேணா கொடுக்குறானா அப்படின்னு கிடையாது, அவன் பார்த்து பார்த்து தான் கொடுக்குறான். அப்படி பக்தன் வந்து பார்த்து பார்த்து கொடுக்க முடியுமா? பக்தன் வந்து அப்ப வந்து பாரபட்சம் பார்க்கறானா? பாரபட்சம் பார்க்கறான். அதுதான் மத்தியம அதிகாரோட நிலை. மத்தியம அதிகார நிலை என்னது? அவன் பார்த்து தான் கொடுக்குறான். யாரு கொடுக்கணும், யாரு கொடுக்க கூடாது, யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது, என்ன பண்றான், பார்த்து தான் கொடுக்குறான். எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்கறது கிடையாது. அந்த பக்தன் எதனால அந்த பக்தியை கொடுக்குறான்? அந்த பக்தன் ஒருத்தனுக்கு ஏன் அந்த பக்தியை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அந்த பக்தனுக்கு அந்த ஆத்மா மேல கருணை இருக்கு. அந்த கருணையால என்ன பண்றாங்க, அவனுக்கு பக்தி விஷயங்கள் சொல்லி கொடுக்குறான். ஏன் அந்த கருணை அவனுக்கு பிறந்துச்சு? ஏன்னா அவன் இதயத்துல பக்தி இருக்கு. அந்த பக்தின்ற ஒரு விஷயம் அவன் இதயத்தில் இருக்கிறதுனால அந்த பக்தியினால தோன்றின கருணையினால என்ன பண்றான், இன்னொருத்தருக்கு அந்த பக்தியை சொல்லி கொடுக்குறான். அதனால என்ன சொல்றாரு, பக்தியா சஞ்சாயத்தே பக்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பக்தியிலிருந்தா பக்தி தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பக்தியானது வேற எந்த ஒரு விஷயத்தில் தோன்றாது. பக்தியானது நம்ம படிக்கக்கூடிய சாதனை, நம்ம செய்யக்கூடிய சாதனையினாலேயோ, நம்ம செய்யக்கூடிய மற்ற எந்த ஜப தபாதிகளாலேயோ எதையும் தோன்ற போறது கிடையாது. பக்தியானது ஒரு பக்தருடைய இதயத்திலிருந்து இன்னொரு பக்தருடைய இதயத்துக்கு மாற்றப்படுது. அந்த பக்தர் நம்மளுக்கு ஏன் கொடுப்பார், நம்ம அந்த அளவுக்கு தகுதியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பக்தர் என்ன பண்றாரு, நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு பக்தர் நம்மளுக்கு எப்ப ஆசீர்வாதம் கொடுப்பார், சொல்றோம் இல்லையா பிளஸிங்ஸ். ஒரு பக்தர் நம்மளுக்கு எப்ப பிளஸிங்ஸ் கொடுப்பார் அப்படின்னா அந்த அந்த பக்தர் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எப்ப வந்து அப்படியே கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம், அந்த பக்தர் நினைக்கிறாரு நல்லா பண்றான், நல்லபடியே பண்றான் அப்படின்னு எப்போ அவர் திருப்தி அடைகிறாரோ அப்ப அந்த கருணை நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்மளுக்கு பக்தி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னது, இப்போ இங்க வந்து ஜிமிக் பண்ண தேவையில்லை, மேஜிக்லாம் பண்ண தேவையில்லை. அவருக்கு பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். உண்மையான தூய பக்தர்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்றோம் அப்படின்னு, நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம வந்து தீவிரமா சின்சியரா சேவை பண்றோம் தெரிஞ்சு போயிடும். நம்ம போய் அங்கே போய் திடீர்னு வந்து ஷோலாம் காட்ட தேவையில்லை, படம் காட்ட தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய அவர் கொடுத்த நம்மளுக்கு விஷயத்தை என்ன பண்ணும், சின்சியரா பண்ணிட்டே போயிட்டே இருந்தோம்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் என்னுடைய குரு சொன்ன விஷயத்தை விட மாட்டேன், அதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற அந்த உறுதி வேணும். அதான் மன உறுதி வேணும். ஸோ கடைசியில் அவர் என்ன சொல்ல வர்றாரு, யார் ஒருத்தர் மாயிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னா முதல்ல நான் மாயிலிருந்து விடுபடணும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கணும் முதல்ல அவர். அதுக்கு முதல்ல அவர் என்ன தெரிஞ்சுக்கணும், நான் மாயில் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவர் புரிஞ்சுக்கிட்டாரா என்ன பண்ண முடியும், அவர் மாயிலிருந்து விடுபட முடியும். நமக்கு தான் அந்த எண்ணமே இல்லையே, நான் மாயில கிடையாது, நான் ஆல்ரெடி தூய பக்தரா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டே சொன்னா நம்ம அப்படியே தான் உட்கார்ந்து இருக்க வேண்டியதான், மாயிலிருந்து விடுபட முடியாது. ஸோ அதனால ஒவ்வொரு க்ஷணமும் நான் இன்னும் மாயில் இருக்கேன், நான் இன்னும் இப்படியே இருக்கேன், எனக்கு இன்னும் நாமத்துக்கு ருச்சி வரலையே, எனக்கு இன்னும் பக்தர்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரலையே, நான் இன்னும் பக்தர்களுக்கு சேவை பண்ணாம இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன், நான் இன்னும் இப்படி ஒரு கருமையாவே இருக்கேன், நான் இன்னும் என்னோட வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்கேன், நான் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த மாயில இருக்க போறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு க்ஷணம் நினைச்சிட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், பணி வந்துடும், பக்தர் மேல மதிப்பு வந்துடும், அந்த பக்தர்கள் சொல்ற விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சிடுவான், பக்தியில முன்னேற ஆரம்பிச்சிடுவான். இப்படிப்பட்ட மனநிலைமை அவனுக்கு எப்படி இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கும். இப்ப நம்ம வளர்த்துக்கணும், கடைசியில போக போக அதை உண்மையா நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். நீங்க பாத்தீங்கன்னா தூய பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க இதான் கேட்கிறாங்க, எனக்கு எப்ப பக்தி வரும், பக்தியோட அப்படிலாம் கேட்கிறாங்க. கபே ஹபே போலோசே தீன் அமார் அப்படின்னு சொல்றாரு, எனக்கு எப்ப அந்த நாள் வரும், எந்த நாள் வரும், ஏன்னா எப்ப கிருஷ்ணனுடைய பேரை எந்தவித அபராதம் இல்லாம சொல்ல போறேன், எப்ப எனக்கு வந்து மற்ற பக்தர்கள் மற்ற மக்கள் கஷ்டப்படும் போது அவன் கஷ்டம் தீக்கிறதுக்காக நான் என்னுடைய
வாழ்க்கை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க அழுக ஆரம்பிக்கிறார். ஸோ அதெல்லாம் அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கு, இல்லாம கிடையாது. ஆனா அவங்க அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மனநிலைமை என்ன பண்ண நம்ம எப்பயுமே வளர்த்துக்க முயற்சி பண்ணுவோம். ஒவ்வொரு சமயம் யோசிச்சுக்கணும் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதனால இப்படி பேச முடிச்சுட்டு 32வது ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட பக்தர், அப்படி அந்த பக்தி வளர்த்துக்கிட்ட பக்தருடைய அந்த பிரேம பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் 33வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்தை சொல்றார். கடைசியில வந்து ஒரு சம்மரி பண்ண சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு தூய பக்தரை அணுகு, அவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அவர் சொல்ற மாதிரி விஷயங்களை செய்ய ஆரம்பி. ஒரு பக்தனா மாறிட்ட அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், இந்த மாயை மிகவும் எளிமையா கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஸ்லோகம் சொல்லும் போது மாயா அஞ்சஸ் தரத்தி துஸ்தரம் அப்படின்னு முடிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அப்படிதான் ஆரம்பிச்சார் இல்லையா? அஞ்சஸ் அப்படின்னு ஆரம்பிச்சார். அஞ்சஹா அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா எப்படி கடக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். ஸோ இங்க எதை சொல்றாரு? அந்த மாயை வெல்வதற்கரிய மாயை என்ன பண்ணலாம், ஒருத்தர் ரொம்ப எளிமையா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி முடியும்? இந்த குணங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கணும். எந்த குணங்கள்லாம் இருக்கணும்? முதல்ல ஆரம்பிக்க 17வது ஸ்லோகம் அப்படி ஆரம்பிச்சார். துஸ்தரம் அப்படின்னு ஆரம்பிச்சார். இந்த வெல்வதற்கரிய மாயை. அஞ்சஹா ஸ்தூல தியஹா, எப்படி ரொம்ப எளிமையா கடக்கிறது. ஸ்தூல அப்படின்னா இப்படி போன்ற ஜடவாதிகளாலையும் எப்படி எளிமையா கடக்க முடியும்னு சொல்லி சொல்லும்போது இங்க சொல்றார் மாயா அஞ்சஸ் தரத்து துஸ்தரம். எப்படி சொல்றாரு? ஒருத்தர் தூய பக்தர்களுடைய சேவையினால் என்ன பண்ணலாமா, இந்த மாதிரி தூய பக்தரோட சேவை முன்னாடி சொன்ன இத்தனை ஸ்லோகத்தினுடைய சொல்லப்பட்ட குணங்கள் இப்படி இந்த ஸ்லோகத்துல காட்டிய வழிகளை யார் ஒருத்தர் பின்பற்றுறாங்களோ அவங்க என்ன பண்ண முடியுமா, மாயை வென்ற முடியும். ஸோ அவர் கடைசியில சொல்ல வந்த விஷயம் நல்ல ஒரு சங்கம். குரு அப்படின்னா எனக்கு ஒருத்தர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் குரு, மற்றவங்களாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு போயிடக்கூடாது. அது ஒரு நிலைமை. எப்படி வந்து ஒரு கனிஷ்ட பக்தன் எனக்கு விக்கிரகம் மட்டும்தான், எனக்கு வேற பக்தர்கள்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறானோ, அதே போல என்ன பண்றான் இன்னொரு கனிஷ்ட பக்தன், எனக்கு என் குரு மட்டும்தான், மற்றவங்க யாரும் கிடையாது அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதுவும் கனிஷ்ட நிலை தான். என்னுடைய குரு தான், மற்றவங்க எல்லாம் கிடையாது, மற்ற எந்த பக்தரும் கிடையாது, நான் வேற யாரையும் ஃபாலோ பண்ண அப்படி கிடையாது, அப்படி இருக்கிறது கிடையாது. என்ன பண்றான், யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து கிருஷ்ணன் ஞாபகப்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, சங்கத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ இங்க தான் சொல்றாரு தாபத்ரயோன் மூலனம். இங்க சொல்லி முடிக்கும் என்ன சொல்றாரு, இப்படி அவன் தூய பக்தன் ஆன பின்னாடி என்ன பண்றான், மாயை கடக்கிறான்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? இந்த மாயை கடக்கிறது என்னப்பா இருக்குது, மாயை கடக்கவே தேவையில்லை. என்ன ஆயிடுமா, நம்மளுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவத்துல தசமஸ்கந்தத்துல இந்த விஷயம் வரும். யார் ஒருத்தனுக்கு வந்து இந்த பக்த சமூகம் கிடைச்சிருச்சோ அவனுக்கு என்ன ஆயிடுமா, இந்த வெல்வதற்குரிய மாய் இவ்வளவு பெரிய சமுத்திரமானது ஒரு பசு கன்றுனுடைய கால் புலம்புல தேங்கக்கூடிய தண்ணீர் வந்து எவ்வளவு எளிமையா கலந்துட முடியுமோ அந்த எளிமையா கலந்துருவானா இந்த மாயை. அவனுக்கு வந்து மாயை அப்படிங்கிறது அப்புறம் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட பக்தனுக்கு முக்தி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். இது வந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் முடிக்கிறார். ஸோ எப்படி ஆரம்பிச்சா நமக்கு தெரியும், எங்க வந்து முடிச்சிருக்காரு அப்படின்னு தெரியும். ஸோ எப்படி வந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிச்சு கடைசியில பக்த சங்கம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்து முடிக்கிறார். அந்த நடுவில் ஒருத்தர் என்ன பண்ணுவார், சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட இந்த விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த விஷயங்களை கத்துக்கிட்ட பின்னாடி அந்த சிஷ்யன் எந்த மாதிரி குணங்கள்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை எனக்கு வந்து முடிக்கிறார். ஸோ இது வந்து நம்மளுக்கு பிரபுத்தருடைய மாய் எப்படி வெல்றது அப்படிங்கிற விஷயம் சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் ராஜா கேட்க ஆரம்பிக்கிறார், இந்த நிமி அப்படின்ற அந்த மகாராஜ் கேட்க ஆரம்பிக்கிறார், நீங்க விஷ்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த விஷ்ணு பத்தி எனக்கு இன்னும் சொல்ல ஆரம்பிக்கும், எனக்கு விஷ்ணு பத்தி இன்னும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். சொல்லும் போது அடுத்த ஸ்லோகத்துல இருந்து என்ன ஆரம்பிக்கிறாரு, அந்த விஷ்ணுவுடைய அம்சங்கள், அந்த விஷ்ணுடைய குணங்களை பத்தி அவனுடைய சக்திகளை பத்தி சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றார். சுஷுப்தி, ஜாகிரதா, அப்புறம் என்ன சொல்றது இன்னொன்று, சுஷுப்தி, ஜாகிரதா, ஸ்வப்னம் அப்படின்ற 3 நிலையை பத்தி பேசுறார். இந்த 3 நிலைகள் நம்மளுக்கு உபனிஷத்துல வரும். ஆத்மாவுடைய 3 நிலைகள் சுஷுப்தி, ஜாகிரதா, ஸ்வப்னம் அப்படின்ட்டு. ஸோ இந்த நிலையை அவர் ஏன் பேச வரார், ஏன் புதுசா இன்னொரு டாபிக் வரும், ஏன்னா அவர் கேட்ட கேள்வி என்னமோ இவர் புதுசா இன்னொரு டாபிக் கொண்டு வந்து உள்ள வளர்த்துறாரு. ஸோ ஏன் அதை கொண்டு வந்தார், எனக்கும் அது வந்து டவுட்டா இருக்கு. நீங்கள் தான் பார்க்கணும் எதுக்கு அந்த டாபிக் கொண்டு வந்தார் அப்படின்னு. ஏன்னா சும்மா கொண்டு வர மாட்டாங்க டாபிக், அந்த டாபிக் சம்மந்தம் எல்லாம் கொண்டு வர போகிறது கிடையாது. ஏன் அந்த டாபிக் கொண்டு வந்தால் அந்த டாபிக் அது என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் முன்ன மாதிரி கமெண்ட்ஸ்லயோ இல்லை மெசேஜோ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா.